மாட்டேன். நான் மனநல மருத்துவன். மேடையில் இருப்பவர்கள், அமர்ந்திருக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனுடைய மனமும் என்னால் உணர முடியும். இந்த படத்தை பற்றி 2 சுவாரஸ்யமான தகவல் மட்டும் சொல்லணும். வரவேற்புரை தான். அந்த வரவேற்புரை, அதற்குள் நன்றி, அதற்குள் 2 சுவாரஸ்யமான தகவலை சொல்ல நினைக்கிறேன். அதை மட்டுமே நான் சொல்ல நினைக்கிறேன். உலகம் பெரிய உலகம், ஆனால் என்னுடைய உலகம் ரொம்ப சிறுசு, மிக மிக சிறுசு. எல்லாரும் சொன்னாங்க, என்ன டாக்டர் 25 வருஷமா பிராக்டிஸ் பண்ணாரு ஒரு கிராமத்தில், ஒரு தென்மேற்கு அடைய பருவ காற்று வீசக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் ஒரு சிறிய கிராமத்து தூசிகளோடு தூசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவன் சினிமாவுக்குள் வருகிறானே. சினிமா எப்படி? சினிமா மிக கடினமான ஒரு விஷயமாச்சு. சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாது, எப்படி இந்த சினிமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி என்னுடைய நண்பர்கள், உறவுகள், நட்பு, என் பேஷண்ட்ஸ், அட்டண்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. உண்மை பதிவு செய்கிறேன். எங்க டாக்டர் போய் சினிமாவில் ஜெயிச்சிருவாரா, அந்த சினிமாவில் தோத்து விடுவாரா, நேர்மையாக உழைச்சவரே என்ன ஆக போகுமோ தெரியல, ஒரு பதட்டம், ஒரு பயம், என் மீது இருக்கிற அக்கறை. ஏனென்றால் நான் சொன்னேன், என்னுடைய உலகம் மிக மிக சிறிய உலகம். அது ஒரு அன்னை இல்லம் என்கிற ஒரு கூட்டு உலகம். அது அந்த உலகம், அந்த ஆஸ்பத்திரி, என் பேஷண்ட்டுடைய அட்டண்டரு, என்னை சுற்றி அந்த ஒரு 50 மரம், ஒரு 50 செடி, அந்த மரத்தில் வந்து கூடு கட்டி வாழ்கிற அழகான 2 கரிச்சான் குருவிகள், ஒரு 10-15 அணில்கள், என்னுடைய ஒட்டை மாடியில் எங்கள் மனைவி அப்படியே ஒரு சாப்பாடு வைக்கும் சாயந்தரம், அதை சாப்பிட்டு போய் வரக்கூடிய 25 காக்கா, 4 குருவி, இது மட்டும்தான் எனக்கு சொந்தமாக. இவ்வளவுதான் என் உலகமே. நிஜமாகவே எனக்கு வெளி உலகம் தெரியாது. மனித நோய்களை, மனம் சார்ந்த நோயாளிகளை கண்டறிந்த நான் சக மனிதனுடைய வெளி உலகத்துக்கு அதிகம் வராதவர். எப்படி இந்த திரைப்படம் என்கிற மிகப்பெரிய கடலுக்குள் போய் என்கிற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் பார்க்கிறேன் நான் உண்மையிலேயே இந்த மயிலாஞ்சி படம் எனக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நிறைய உண்மைகள் அதிகம் பேசக்கூடிய மேடைகளிலே சில நேரங்கள் உண்மைகள் முழுமையாக பேச முடியாவிட்டாலும் 2 உண்மையாக சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு நல்ல படம். பொதுவாக நான் சொல்லுவேன், பாடங்களில் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், மைனஸ் தூக்கி போடுங்க சொல்லுவேன். மறுநாள் காலையில நாம இருப்போமாக யாருக்கும் தெரியாது. உலகம் நிலைத்தன்மையற்றது, மனித வாழ்க்கை இருக்கிறதுல பிளஸ் பாசிட்டிவ் நல்லதை எடுத்துக்கோமே. இந்த 2 செய்தி. எப்படி இந்த அஜய் பாலா அப்படிங்கிற ஒரு இந்த மயிலாஞ்சிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு. மயிலாஞ்சிக்கும் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற டாக்டருக்கு என்ன தொடர்பு, இந்த அஜய் பாலாவுக்கு இவருக்கு என்ன தொடர்பு என்கிற கேள்வி வருகிற பொழுது நிச்சயம் சொல்ல நினைக்கிறேன். கதை சொல்வதற்காக என்னுடைய படத்துடைய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறார். கதை ஒரு 4 கதை சொல்றாரு. மௌனமாக கேட்டுட்டு இருக்கிறேன். கதையை வந்துட்டு கேட்கிறேன். இந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கணும். அவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்ன டாக்டர் முகத்தில் ஒரு ரியாக்ஷன் இல்லைனா, ஏன்னா நான் மனநல மருத்துவராக இருந்து எந்த ரியாக்ஷனும் காட்டாம நான் உட்காந்து ஆகணும், அப்படியே பழகி போயிடுச்சு. ஆனா அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னேன், தப்பா எடுக்காங்க தம்பி, வேற ஏதாவது கதை இருக்கான்னு. என்ன டாக்டர், என்ன மாதிரியான கதை தான் நீங்க விரும்புறீங்கன்னு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு பிடிச்ச டேரக்டர் நான் சொல்லிடுறேன். நான் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் பீம் சிங் டேரக்டர் எனக்கு பிடிக்கும். அந்த காலத்தில் பீம் சிங் டாக்டர் பிடிக்கும். ஸ்ரீதர் எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் ஸ்ரீதர், மகேந்திரன் சாரு, பாலு மகேந்திரா சாரு, பாலச்சந்தர் சாரு, பாரதி ராஜா சாரு, இவர்கள்லாம் எனக்கு பிடிச்ச டைரக்டர். ஏன் சொன்னா, மனித உணர்வுகளை கடத்துவார்கள். சினிமா என்கிற வெறும் பொழுதுபோக்கு ஊடகத்தை தாண்டி அதற்குள் ஒரு மனித உணர்வுகளை கடத்தக்கூடிய அது மாதிரி ஒரு கதை சொல்லுங்க தம்பின்னு சொன்னேன். நான் சொன்ன சார், அது ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையாச்சு சார், சொல்லுங்க. 5 நிமிஷம் சொன்னாரு. என்னுடைய மனைவி இந்த கதையை வந்து வேணாங்க, இதை தூரத்துக்கு போடுங்க, இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான ஒரு கதையை பண்ணுங்க, இது பழைய கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னத கதையாச்சு சார்னே. இல்லை, இதுதான் நம்ம படத்தோட கதை, அதுதான் மயிலாட்சி சொன்னேன். பழைய கதை அல்ல, உணர்வுகள் எதுவுமே பழசு கிடையாது, புதுசு கிடையாது. எல்லா மனிதருக்கும் உணர்வுகள் பழசுதான். அந்த உணர்வுகள், காதல் என்பது இந்த பூமி அழிகிற வரைக்கும் காதல் மிக உன்னதமான ஒரு நெகிழ்வான உண்மையான உணர்வு தான். அதனால அந்த உணர்வு என்கிற கதை பழசு, ஆனால் அதை கொடுக்கிற விதம் புதுசாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை சூஸ் பண்ணேன். அப்படித்தான் இந்த மயிலாஞ்சி கதையை அஜய் பாலாங்கிற டைரக்டரை சூஸ் பண்ணேன். உண்மையிலேயே அப்புறம் அந்த மயிலாஞ்சி படத்துல எனக்கு கத்து கொடுத்ததுல என்னன்னா, நட்பை கத்து கொடுத்துருச்சுங்க. உண்மையிலே மிகப்பெரிய நட்பை கத்து கொடுத்தது எனக்கு. நட்புக்கு வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போது நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயமா அது இல்லை அப்படிங்கிறத, நட்புக்கு வேல்யூ கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த மயிலாஞ்சனை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், மயிலாஞ்சி படத்துக்கு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இசையமைப்பாளரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த நேரம் வந்து ஒரு ஃபோன் கால் வருது நம்முடைய டைரக்டருக்கு. அவர் ஒளிப்பதிவாளர் செலியன் சார். ஏன்னா அஜய் பாலா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, முதல்ல படம் பண்ணுனா நான் தான் உனக்கு ஒளிப்பதிவாளர்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ₹1 நீ அட்வான்ஸ் கொடுத்தியா, அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ₹1 நான் பத்திரமா வச்சிருக்கிறேன்.
நீ மறந்துட்டியடா, அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் நான் தான் சொல்லிட்டு வாலண்டியரா வந்தாரு. நட்புக்காக வந்த அந்த நட்பை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே நட்பு இன்னும் சிதைந்து போகவில்லை. அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டவுடனே ஒரு தம்பியை சொல்றோம், நம்ம இருக்கட்டும் அந்த தம்பியை நீ அடுத்த படத்துக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு அழகான மென்மையான காதல் என்கிற ஒரு உணர்வை அழகான கோணத்துல சொல்ற கதை. இந்த கதைக்கு இசையமைப்பாளர் என்று சொன்னால் ஒரே ஒரு இசையமைப்பாளர் தான். நுணுக்கமாக உங்களுடைய உணர்வுகளை கடத்தக்கூடிய மனிதர் என்று சொன்னால் அது இசைஞானி இளையராஜா தான் என்று சொல்லி அவற்றை போறாரு. டைரக்டர் யாரும் தெரியாது, தெரிஞ்சாலும் என்னுடைய தயாரிப்பாளர் யாரும் தெரியாது. ஆனா அங்க செலியன் என்கிற ஒற்றை நட்புக்காக உடனே இளையராஜா சார் எனக்கு தெரியாதுப்பா, புக் பண்ணிப்பா, முடிஞ்சு போச்சு. அங்கேயும் நட்பு பேசியது. உண்மையிலே அடுத்து எடிட்டர்னு யாரும் சொல்றாரு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய பெரிய மலைகளை செதுக்கிய எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் இந்த மயிலாஞ்சி என்கிற சிறிய கூழாங்களையும் செதுக்கி விட்டிருக்கிறார். உண்மையில் அவருக்கு நான் இந்த தருணத்தில் நெகிழ்ச்சியோடு நான் நன்றியை பதிவு செய்ய வேண்டும். அந்த ஸ்ரீகர் பிரசாத் சார் என்பவரையும் இந்த படத்துக்கு அழைத்து வந்தது செலியன் சார் என்கிற அஜயன் பாலம் இருக்கிற நட்பு. அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். வெற்றிமாறன் சார் போய் ஒரு நாள் கூட்டிட்டு போனாங்க, இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அடுத்த நொடியை சொல்கிறார், என்னுடைய ப்ரெசென்ட் படத்துக்கு ப்ளஸ் நல்லா அமையும் நினைக்கிறீங்களா, நிச்சயமாக போட்டுக்கோங்க. ஒரே வழியில் முடித்து விட்டார். அங்கு நெடிய நட்பினுடைய அந்த இது பேசிச்சு. திரும்பி பார்க்கிறேன், மிஸ்கின் சார் துவக்க விழா அன்னைக்கு மிஸ்கின் சார் வர்றாரு. அவர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டாரு. இன்றைக்கும் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டாரு. மனதார அன்றைக்கு வாழ்த்தினார். இந்த படம் உண்மையில் என் கையை பிடித்து கையில் ஒரு முத்தமிட்டு சொன்னார். அந்த முத்தத்தை இன்றைக்கும் நான் பத்திரமாக என்னுடைய வீட்டு அலமாரியில் வைத்திருக்கிறேன். நான் மிஸ்கின் சார் கொடுத்த முத்தத்தை. டாக்டர் நீங்க திரைப்படத்துக்கு வேணும், நிறைய நல்ல படங்களை படம். அந்த ஒரு நட்பை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே எங்களுடைய எல்லாத்துக்கும் மேலான நட்பு எங்களுடைய அண்ணன் நட்பு, சீமான் அண்ணன் அவர்களுடைய நட்பு. என்னுடைய அண்ணன் தான் அவரே. இந்த கட்சி தலைவராக தெரியலாம், தமிழக மக்களுக்கு அறிமுகமாகலாம், உலகம் முழுக்குமே அறிமுகமான ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களுடைய தலைவரை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் எனக்கு அவர் அண்ணன். அங்கும் ஒரு நட்பு, எங்க இரண்டுக்குள்ள நட்பு. ஆக சுத்தி சுத்தி இந்த மயிலாஞ்சி நிறைய நண்பர்களை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. நிகில் முருகன் என்கிற PRO அவரே எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது. புதுசா இப்பதான் சந்திச்சேன். சந்திச்சோட நேரத்தில் மனைவிக்கு வந்து உடனே ஒரு போனை போட்டு ஒரு வடமொழி முருகன் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய 10 நிமிஷத்துல அவர் 15 போன் பண்ணிட்டாரு. அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறேன். நல்ல நட்பு. ஆகவே இந்த திரைப்படத்தில் நட்பை தாண்டி நன்றிகளை நான் சொல்ல வரவேற்கிறேன். அத்தனை பேரை நான் வரவேற்கிறேன், கவனித்திருக்கிறேன். தனஞ்சயன் சார் அவருடைய ப்ரொடியூசர் அவருடைய பேட்டிகளை பார்த்துட்டு அழகான தமிழ் இருக்கும். நான் ரசிச்சு கேட்பேன் அவருடைய பேட்டி. அவரு தனஞ்சயன் சார் வந்திருக்கிறாரு. என்னுடைய அன்பு மாமா நடிகர் சிங்கப்புலி. சிறு வயது முதலேருந்து எங்களோட நாங்கள் கட்டி தழுவி வாழ்ந்த அந்த நாட்கள், அது அன்பு நட்பு உறவு பார்க்கிறேன் நான். என் மாமா பேரரசு சார் வந்து இந்த படம் வெளிவருவதற்கு முக்கியமான ஒரு சில காரணங்கள்ல அவரும் ஒருத்தர் என்பதற்காக நன்றி கூறுகிறேன். உண்மையிலேயே கங்கைமரன் சாரு, நான் இளையராஜா சாரை எந்த அளவுக்கு நான் ரசிக்கிறேனோ அது ஒரு படி கங்கைமரன் சாரை ரசிப்பேன். நான் சிறு வயதிலிருந்தே கங்கைமனுடைய பாடல்கள், கங்கைமனுடைய இசை, கங்கைமனுடைய பேச்சு, இதை ரசிச்சு வளர்ந்தேன் நான். உண்மையிலேயே அது ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு தட்டானும் என் கன்னத்தில் முத்தமிட்டு போன மாதிரியே இருக்கும். காதோரம் என்று கேட்டாலும் ரீங்காரம். அந்த மாதிரி கங்கைமனுடைய பாடல்கள். ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கு நான் நன்றி வரவேற்கிறேன், மனமாற வரவேற்கிறேன். இந்த படக்குழு சார்பாக என்னுடைய பாலிய நண்பர், என்னுடைய வகுப்பு தோழர், ADGP-ஆக இருக்கிறார் தினகரன் IPS. உண்மையிலே அவரை வந்து எந்த நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் எந்த ஆடியோ லான்ச்சோ அல்லது எந்த சினிமா சார்ந்த நிகழ்ச்சிக்கு எந்த அழைப்பு வந்தாலுமே ப்ரீவியூ ஷோ எதுக்குமே நான் வந்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, இங்கு ADGP தினகரன் IPS-ஆக நான் வரவில்லை. பள்ளி நாட்களில் சைக்கிளில் நம்ம 2 பேரும் போனோமே, அந்த சைக்கிளுக்கு பின்னாடி நீ உட்கார, நான் அழுத்திட்டு போனேன் பாருயா, அந்த பள்ளித்தோழன் அர்ஜுன் அன்புக்காக வருகிறேன் என்று சொன்ன நட்பை பார்க்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நடித்து கொடுத்த ஹீரோ உண்மையிலே ஸ்ரீராம் சொல்லவே வேணாம், நீங்க பாருங்க, உண்மையிலேயே நல்லா வரணும். அவருக்கு என்னுடைய வரவேற்பையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்தா குரூப் என்னுடைய படத்துடைய கதாநாயகி. உண்மையிலே சொல்கிறேன், மிகையாக அல்ல, நடிப்பில் கூட மிகையாக இல்லை, கீழேயும் இல்லை, அந்த சாரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு நான் அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். AL விஜய் சார், அவருடைய தெய்வ திருமகன் படத்தை நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துட்டு திரும்ப பல முறை இப்பயும் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் உண்மையிலே மிக சிறந்த படைப்பு கொடுத்த அவரை நான் மனமாற இந்த மயிலாஞ்சி படக்குழு சார்பாக வரவேற்கிறேன், நன்றி சொல்கிறேன். இயக்குனர் மீரா கதிரவன் சொன்ன அவரை நான் மனமாற வரவேற்கிறேன். கலந்து கொண்டிருக்கிற மீடியா நண்பர்கள்,
இந்த செய்திகளை நீங்கள் கடத்தி கொண்டு போக வேண்டும். உண்மையிலேயே துவக்கத்தில் சொல்கிற பொழுது இந்த கதை காதல் என்பது வேறு விதமாக போய்கொண்டிருக்கிற இந்த சூழலிலே காதல் வேறு விதமானதா, என்றைக்கும் ஒரே விதமானது தான். உண்மையான காதல் என்பது காதலாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக எடுக்கிற இந்த மயிலாஞ்சியை நீங்கள் கடத்தி என்னுடைய தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும். எளிய தலைமுறைக்கு அவர்கள் அத்தனை பேருமே நான் மனமாற வரவேற்கிறேன், நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த படம் எடுக்கிறதுக்காக உறுதுணையாக இருந்த படம் எடுக்க சொன்ன அடுத்த செகண்ட் என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன், என்னுடைய உறவுகள், நட்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த காரணத்தை நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். கலந்து கொண்டிருக்கிற வெறும் மயிலாஞ்சி பட விழா மட்டுமே அல்ல, ஒரு உணர்வு சார்ந்த விழாவை குடும்ப உறவுகளாக நினைத்து அத்தனை பேருமே கலந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வரவேற்று மகிழ்கிறேன். பாலுமகேந்திரா சாருடைய மனைவி நான் இப்பதான் முதன்முறையாக பார்க்கிறேன். உண்மையிலே ஓவியர், அவருடைய மனைவி, அவர் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சி நடந்த வந்திருக்கிறதுக்கு நான் மனமாற வரவேற்றும் நன்றி சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகள் மறைந்தாலும் இன்றைக்கும் நட்போடு உயிர்ப்போடு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறதே. காதல் சினிமாக்குள்ளே, ஆனால் இந்த சினிமாவுக்கு வெளியே நட்பையோ நம்ம எல்லாரையும் இணைச்சிருக்கு என்ற செய்தியை சொல்லி இந்த இனிய தருணத்திலேயே உங்கள் அத்தனை பேருமே மயிலாஞ்சி படக்குழு தயார்பாக நான் மனமாற வரவேற்று நெஞ்சம் நிகழ்ச்சிய ஒரு நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த மேடையில் நிற்பதை நான் மிகவும் பெருமையாகவும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு கணமாகவும் நினைக்கிறேன். அஜயன் பாலா என்னுடைய நீண்டகால நண்பர் அப்படிங்கிறத விட நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்க மாதிரி எளிதில் உலக படங்களை ஒரு இணையத்தில் போய் தரவிறக்கம் செஞ்சு பார்த்துட முடியாது. எங்களுக்கு உலக படங்களை பற்றின ஒரு விஷயமா முதல்ல அன்னைக்கு அஜயன் பாலா அவர்களுடைய மொழிபெயர்த்த விக்டோரியா டிசிகாவுடைய பைசைக்கிள் தீவ்ஸ் ஆகட்டும், பேட்டில் ஆஃப் அல்ஜீரியா ஆகட்டும், இந்த மாதிரியான முக்கியமான புத்தகங்கள் தான் எங்களுக்கு சினிமாவுக்கு பெரிய அளவில் எப்படி நம்மளுடைய கேரியரை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதவின புத்தகங்கள். அவருடைய ரைட்டராக எனக்கு அஜயன் பாலா ரொம்ப பிடிக்கும். அவருடைய கூட்ஸ் வண்டியின் கடைசி பெட்டி ஆகட்டும், அவருடைய நிறைய கதைகள் என்னுடைய ஃபேவரட்டான கதைகள் இருக்கு. அஜயன் பாலா எப்போவோ ஒரு டைரக்டராக இருக்கணும். அவருடைய திறமைக்கும் அவருடைய உழைப்புக்கும் ஒரு மிக கடினமான உழைப்பாளி. மயிலாஞ்சி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, சாங்ஸும் ட்ரெய்லரும். நிச்சயமாக அவங்க அம்மாவை தான் நினச்சி பார்க்குறேன். அஜயன் அவங்க அம்மா நான் அடிக்கடி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அஜயனை அவங்க சீக்கிரமாக இயக்குனராக பார்க்கணுன்னு விரும்பின ஒருத்தங்க. நிச்சயமாக அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணமாக அது இருக்கும். தயாரிப்பாளர் ரொம்ப அழகாக பேசுனீங்க. நடிச்சிருக்கக்கூடிய கார்த்திக், அவரோட கன்னிமாடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஹீரோயின் ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இளையராஜா சார் இந்த படத்துக்கு ரொம்ப சரியான தேர்வு, அது ப்ரொடியூசர் ரொம்ப அழகாக சொன்னார். நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் அவ்வளோ ஈஸியாக எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க. அஜயன் பாலா அவருடைய நட்பும் அஜயன் பாலாவுடைய உழைப்புக்குமான அங்கீகாரமாக தான் இங்கே எல்லாரும் வருகை இருந்திருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த விதத்திலே இந்த படம் ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறியாக தென்படுது. எல்லோருக்கும் படம் சார்ந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அஜயன் பாலாவுடைய நண்பன் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி 2000 நான் பிசி ஸ்ரீராம் சார்ட்ட உதவியாளராக இருந்தேன். அவர் இன்னொரு இயக்குநர்கிட்ட உதவியாளராக இருந்தார். அப்போ சாலி கிராமத்தில் தெருக்கில் நாங்கள் நடந்து போகும்போது அவர் ஒரு நாள் சொல்லி, நீ நான் முதல் படம் பண்ண நீ தான் நான் கேமரா பண்ணணும், சரி பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னேன். அப்போ இந்த அட்வான்ஸ் சொல்லி பைக்கில் எடுத்து ஒரு ரூபா கையினா கொடுத்தாரு. அதுக்கு பிறகு 25 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் அலுவலகத்துக்கு நீ என்ன பெரிய இயக்குனர்லாம் ஒர்க் பண்ணிட்டேன், என் கூட பண்ணுவியான்னு கேட்டார். நான் சொன்ன அந்த அட்வான்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது, அப்போ நம்ம பண்ணுவோன்னு இருக்கு. அந்த படம் ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு படம் நம்ம எடுக்கும்போது அந்த படத்தில் யாராவது 2 பேர் நமக்கு நெருக்கமாக ஆவாங்க. இப்போ ஸ்ரீராம் கார்த்திக் அவர் இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ முன்னெடுப்புகள் எடுத்தாருங்கிறது எனக்கு தெரியும். அவருக்காக அவரை நான் வாழ்த்துக்கிறேன். தமிழில் முக்கியமான ஒரு நடிகராக அவர் வரணும். படத்தில் பங்களிப்பு கொடுத்த கிரிஷா, சகோதரர் சிங்கமொழி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான ஒருத்தரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா தயாரிப்பாளர் அர்ஜுன் அவர்கள். கடந்த 2 வருஷத்தில் அவர் நிறைய முறைகள் நாங்கள் பேசி ஒரு நல்ல நண்பராக அவர் மாறிட்டார். ஊரில் மழை பெய்யும் போது இடி இடிச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா,
அர்ச்சனனுக்கு பேர் பத்து, அர்ச்சனனுக்கு பேர் பத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேரை சொன்னால் அந்த பயம் வராது, அந்த இடி விலகி போயிடும். அது மாதிரி அந்த கடந்த 2 வருடங்கள் பல இடிகளே அவர் தாங்கி இந்த இடத்துக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா ரொம்ப பெரிய சாதனை. அது சினிமா மேலே இருக்கக்கூடிய அவருக்கு அன்பும் அந்த கலை மேலே அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ஊட்டியில் நடக்க போகுது அப்படின்னு. ஊட்டினாலே நமக்கு ஊட்டி தமிழ் சினிமானாலே நமக்கு அடுத்து வர்ற பெயர் வந்து மதிப்புக்குரிய பாலுமந்திரா சார் அவர்கள் தான். அப்போ அவர் எடுத்த லொக்கேஷன்ஸ் இல்லாமல் வேற ஒரு இடங்களை போய் தேடி தேடி எடுக்கணும் அப்படின்னு போய் எடுத்தோம். ஏன்னா என்னுடைய முதல் படம் இல்லைன்னா அடிஷ்னல் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி சீமானந்தன் அவருடைய தம்பி படத்தில் நான் வந்து கேமரா முதல்ல நான் தொடுறேன். அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், அந்த படத்தோட கிளைமாக்ஸ் காட்சிகள் எல்லாம் நான் தான் ஷூட் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் எடுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கான, ஒரு மாதிரி டீக்ளாமரஸான, ரொம்ப ராவான ஒரு படங்களாக இருந்ததுனால அதுக்கு பிறகு 20 வருஷம் கழிச்சு நான் இப்படி ஒரு படம் கலர்ஃபுல்லாக, ஃபேண்டஸியாக, ரொம்ப கிளாஸியாக ஒரு படம் நான் பண்ணுறேன். இப்படி ஒரு படத்தை பண்ணுறதுக்கான நண்பர் அஜயனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஊட்டி அப்படிங்கும் போதே நான் ஒவ்வொரு ஃப்ரேம் எடுக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, பாலுமந்திர சார் ஞாபகம் வந்தார். அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாட்டையும் இன்னொரு மேதை பார்க்க போகிறாரு, இளையராஜா சார் பார்க்க போகிறாருங்கிறது எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த ஷாட், ஏன்னா இந்த ஷாட்டை வந்து மிடாஸ் டச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை தொட்டவுன்னு அது பொண்ணாக மாறிடும். அது மாதிரி ராஜா சார் வந்து இந்த படத்தை வந்து எப்படி மாற்றிருக்காருங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். நான் பெரிதும் மதிக்கிற பாலுமந்திரா சாருக்கு நான் அஞ்சலி செலுத்த விரும்புவதாக இருந்தால் இந்த படத்தின் ஒளிப்பதிவு மூலமாக நான் அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன். நன்றி. நான் மெட்ராஸ்க்கு ஊர்லேருந்து லால்குடியிலேருந்து கிளம்பி மெட்ராஸ்க்கு வரப்போ மெட்ராஸே தெரியாது. ஸோ மெட்ராஸே ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். அப்போ வந்து என் காலேஜில் படித்த சண்முக சுந்தரம்னு ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவர் வந்து ஆனந்த வடங்கள்லாம் நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவார். அவர் ரூமில் தான் தஞ்சம் அடைஞ்சேன். அங்கே மயிலாப்பூரில் காமதேனு தேட்டருக்கு ஆப்போசிட். மேக்ஸிமம் சினிமா வந்து காமதேனு தேட்டரில் டிக்கெட் எல்லாமே உள்ளே ஓடுவாங்க. கொஞ்சம் நேரம் ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்துக்கலாம். அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க பெருசாக. அங்கே படம் பார்த்துட்டு வந்து வெறுமனே ரூமில் தூங்கிட்டு இருக்கப்ப எப்போதும் படுத்துக்கிட்டே கிடக்கிறப்ப ஏதாவது ஒரு புக்ஸ் நம்ம பக்கத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வருவாங்க, இலக்கியவாதிகள் வந்து அண்ணன் இசக்கி அண்ணன், அது மாதிரி இலக்கியவாதிகள் பூங்காற்று தனசேகர். அது மாதிரி எனக்கு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சின்ன வயசுலேருந்தே ஓவியம் மட்டும்தான். ஸோ படம் வரைவேன், நான் பார்க்குற காட்சியை வரைவேன், அதோட நம்மளுக்கு நாலேஜ் அவ்வளோதான். அதனால தான் ஓவியக் கல்லூரியிலே போய் நான் ஓவியக் கல்லூரியில் ஜாயின் பண்ணது. அதனால தான் எனக்கு வாசிப்பு அப்படிங்கிறதுனா பிகம் ஃபேன் ஆஃப் ஹிம். அவரால் தான் எனக்கு வாசிப்பு திறன் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய படிக்க ஆரம்பித்தேன், நிறைய புக்ஸை படிக்க ஆரம்பித்தேன். ஜெயகாந்தன், ஜெயமோகன், அது மாதிரிலாம் ரைட்டர்ஸை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். நான் வந்து அதுக்கப்புறம் சில படங்கள்லாம், நிறைய படங்கள்லாம் பண்ணி எனக்குன்னு ஒரு நேம் வந்துருச்சு. இவர் படம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சோன்னா நானே ஃபோன் பண்ணி, அண்ணா உங்கள் படத்தில் நான் இருக்கணும்ண்ணா அப்படின்னு வாலண்டியராக நானே கால் பண்ணி ஆசைப்பட்டு இந்த படத்தில் அவர் படத்தில் என் பேரும் வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதோட பெரிய விஷயம், இளையராஜா சார் டைட்டில் கார்டு கூட லால்குடி என் இளையராஜான்னு என் பேர் வந்ததுக்கும் ரொம்ப பெருமைப்படுறேன். இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு கிடைக்க போகிறதே இல்லை லைஃப்பில். நன்றி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? 9 மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழ் சினிமாவில் நடக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஒரு 11 இந்த மயிலாஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசணும்னா நான் 5 வரி பேசுவேன், 10 வரி பேசுவேன், 15 வரி பேசுவேன், 20 வரி கூட பேசுவேன். ஆனால் அடுத்தவங்கெல்லாம் பேசணுங்கிறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம். இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் என்னோட மாமா. பிரசாத்தில் ஆரம்பித்தது இப்போ தேட்டர், கமலா தேட்டர் வரைக்கும் வந்துருச்சு. வாழ்த்துக்கள் மாமா. முதல் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா, நாங்கள் இப்போ ஒரு எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர், ராஜபாளையம் பக்கத்தில். அங்கே எங்கள் தாத்தா
எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்துலேயே நாங்கள் புலம்பெயர்ந்து அங்கே சரியாக மழையெல்லாம் பெய்ய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் பெரியவரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டோம். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் நான் அந்த ஊரில் தான் இருப்பேன்னு சொல்லி அவள் தாத்தா அவங்க அப்பாவோட சேர்த்து உள்ளே இருந்தார். அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர், எங்கள் அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர், எங்கள் தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவரு, எங்கள் சித்தப்பா எலக்ட்ரீஷியனு, எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன். நாங்கள் ஒரு 4 பஸ் வச்சுருந்தோம். அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம். டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு. அதனால் அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் இவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வேலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம். ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன். இந்த 10 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டரு, 20 ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார். நீங்கள் காசே இல்லாமல் கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம். ஒரு பெட் இருக்கும், படுத்துக்கலாம், எப்போ வேணாலும் மருந்து விடுவார், எப்போ வேணாலும் சார் எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார். அவர் கோயிலுக்கு போனதா சரித்திரமே கிடையாது. அவர் கோயிலுக்கு போனதா சரித்திரமே கிடையாது. சாமியை பற்றி பேசின சரித்திரமே கிடையாது. அப்பா, அம்மா, பாரதியார், வள்ளுவர், அவ்வளோதான். கம்பர். அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவர் உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டா காமிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன். இப்போ கீழே வச்சுருக்க தண்ணி எடுத்து அவர் 1 மடக்கு குடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா தரேன். ஏசிலேயே கொண்டு போய் 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டேன்னா 4 லட்ச ரூபா. எதுவுமே ஒரு சாதாரண மனிதன் மாதிரி ஒரு 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 சாதாரண மனிதனே கிடையாது. இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தையில் வருதில்லை, அவங்கெல்லாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லுவார்கள். அது மாதிரி அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு, இது சேத்தூர்லேருந்து வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நேற்றே தயிர்ச்சோறு புளிச்சோறு கட்டி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே சாப்பிட்டுக்க மாட்டார், இனிமேலும் சாப்பிட மாட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க, காயின் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வச்சுக்கிறாரு, அதுக்கப்புறம் யார்கிட்டயா கொடுத்துருவார். 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு. நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணிடுவோம் மாமா, எவ்வளோ செலவாகும் அப்படின்னா, இவ்வளோ ஆகும் அப்படின்னு. சரி மாமா பண்ணிடலாம் அங்கேயில் எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார். மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா, இப்படி இருக்குன்னு 4 வருஷமாக பேசுகிறோம். இல்லை மாப்பிள்ள, அது வந்து கண்ணை பார்க்குது, காதை பார்க்குது, மூக்கை பார்க்குது, காலை பார்க்குறான், அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன், ஆனால் மூஞ்சியை பார்க்கல மாப்பிள்ள. மாமா ரொம்ப குழப்பறீங்க மாமானே. அப்படியே போச்சு. எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் அவரை சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே, மாமாவுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா சிங்கப்பள்ளி கரெக்ட் பண்ணி டாக்டர் காலி பண்ணிட்டாங்க. ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது. மாமா வந்து படம் எடுக்கிறேங்கனாலே நான் எடுக்கலை. ஆனால் ஏன் எடுக்கலைன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணதுனால நான் எடுக்கலை. ஆனால் அஜய் பாலாவை சந்திக்கும்போது அஜய் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு, அதை தான் எடுக்கிறாரு. அப்போ என் மாமா மேலே எனக்கு கோபம் வருவாங்க மேலே தான். ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்கு. செலியன், ராஜா சார், ஸ்ரீகிருஷ்ண சார் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேசிச்சுன்னா இந்த கூட்டணிக்கெல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர், ரொம்ப அதிகமாக நேசிப்பார். நான் அவரை பார்த்தேன்னா மாமா மண்டவலிக்கு என்ன மருந்து கொடுக்குறீங்க, கை கால் வலுப்புக்கு என்ன செய்கிறது, தூக்கம் இல்லைன்னா என்ன செய்யலாம், தண்ணி அடிக்காமல் இருக்கா என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ லென்த் இருக்கும், இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க, இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க, இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார். எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, எவ்வளோ நேரங்கள் 1 மணி நேரமாக ஒரு ஆள் கூட பேசுவீங்க, யார் கூட பேசுவீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுகிறேன்.
நைட்டு 10 மணிக்கு பேச சமைச்சா 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பேசுவோம், நிறையா பேசுவோம். மாமாவை எப்படியாவது சினிமாவில் இழுத்து விடணும் போது அப்படின்னு சொல்லிட்டு காதல் பச்சா முத்துராமலிங்கங்கிற படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டை சொல்லி வாங்க மாமா அப்படின்னு, எப்போ மாப்பிள்ள வரணும்னா 5 மணிக்கு வாங்க மாமா காலையில், நீங்கள் அங்கேருந்து வரணும், அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட்னு 5:30 வந்துட்டார். என்ன மாளிகை மதியானம் தான் எடுத்தாங்க, ஒரு 1:30 மணிக்கு தான் எடுத்தாங்க. மாப்பிள்ளை 5 மணிலேருந்து வந்துருக்கீங்க, மாமா சாப்பிடுங்க அவங்க. அப்புறமேல் டப்புன்னு போய் காருக்குள்ளே உட்காந்து அது ஒரு டிஃபன்லேருந்து அதை சாப்பிட்டார். நீங்கள் சாப்பிடலையா மாப்பிள்ளை? மாமாவை கூப்பிட்டு போனேன். போனோடனே அதில் தோசை ஊற்றிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல, லைவாக தோசை ஊற்றுறது, லைவாக இட்லி ஊற்றுறது, லைவாக பூரியை போடுறது, சின்ன சின்ன தோசையாக போட்டாங்க. என்ன மாமா சின்ன தோசையாக இருக்கும், சினிமாவில் ஒருத்தன் வளர்ந்துட்டான்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிரும். பெரிய இட்லியை போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்காங்க. ஏன்னா பெரிய இட்லியை பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாது, அதனால் சின்ன இட்லியை போய் சின்ன தோசையாக போட்டாங்கன்னா பெரிய ஆள் தான் சின்ன தோசையாக போடும். மனுஷன் பெருசாக சினிமாவில் பெருசாக ஏன்னா அவன் கேரியர் திறந்து பண்ணா இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும். ஏன்னா அவர் கடிக்க மாட்டார், ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது, வேறு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. போனோடனே தோசை ஊற்றிருந்தாங்க, ஒரு தோசை ஊற்றுங்க, தோசை ஊற்றுனா அப்புறம் இன்னொரு லைட்மேன் வந்தார். அண்ணே ஒரு வெள்ளைக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசையை போடுங்கன்னாங்க, அதையும் பார்த்தாரு. அண்ணே வெள்ளைக்கருவு மஞ்சள் கொண்டு கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றுங்கன்னாங்க, அதையும் பார்த்தாரு. ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை சொல்லுவாங்களா அப்படின்னு நினச்சேன். மாமா இன்னும் 2 வருஷம் லேட்டாக அவங்கள படம் எடுக்குது. அப்புறம் எங்கள் மாமா வந்து 2 மணி நேரம் பேசுவார். மீட்டிங்லாம் பேசினாலும் 2 மணி நேரம் பேசுவார். என்னைய விவேக், ஸ்நேகனை, லிங்கம், சான்சர் எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்பர் திருவிழா, பாரதி திருவிழா, வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடிச்சு நொறுக்குவார். ராஜபாளையம் சேத்தூர் விருதுநகரிலே கல்லை கெட்டுப்பார். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கொட்டடிச்சு இழுத்து போவார். டங்கட. மாமா வேர்க்குது மாமா, இருந்தாலும் பரவாயில்ல வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தைகளை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு MP MLA எல்லாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுவார். ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து இன்னும் ரெண்டு தடவை வயதாக வரலன்னு வச்சுக்க, உன்னை எப்படி வைப்பேன், உன்னை எப்படி வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை பூட்டி சிரிச்சு, மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்புறேன், பைபாஸில் இந்த பக்கம் போயிடுறேன், இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலைன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டேன். இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் சில்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனன் பேர் 10 அர்ஜுனன் பேர் 10ங்கிற மாதிரி. மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயம், எல்லாமே கஷ்டமான விஷயம், எதுவுமே ஈஸி இல்லை. உங்களுக்கு தெரியாதா? வந்தோடனே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் காமிச்சிங்க, கொஞ்சம் எரியா 4 நாள் எரியா, 2 ஊசியை போடியா, பேசாமல் எரியா, கைக்கால் கட்டுப்படியா, ஒரு நாள் கஞ்சி குடியா, ஒரு நாள் பார்லி அரிசி குடியா அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் சௌகரியப்படுத்துங்க. அதே மாதிரி தான் மாமா நீங்கள் வந்து கொடுதி கொடுது வறுமை கொடுது, இளமையில் வறுமை கொடுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் முதல் படத்துலேயே இவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும். இந்த உட்காந்துருக்காரு கன்னியாகுமரி சார், அவங்க படாத கஷ்டமா. இந்த என் சவாரி இருக்கார் மிஸ்கின் சார், அவர் படாத கஷ்டமா. அந்த IAS எல்லாம் அவர் எப்படி படித்தாருன்னே தெரியல. அவரை நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுங்க. அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடு உங்களுக்கு தெரியுமா? அவர் படுத்தின பாடு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு DGP என்னென்ன கேட்பான். நான் ஃபோன் பண்ணி கேட்டு அர்ஜுனன் சார் மறுமையாக பேசுகிறேன் சிங்கப்பள்ளின்னு, சொல்லுங்கள் என்ன செய்றீங்கண்ணே, அது கிடைக்குமான்னு ஷாக் ஆகிட்டார். சிங்கப்பள்ளியாக பேசுறது நானே தான் இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, அவர் வாய்ஸை செக் பண்ணிக்கங்க, நீ சென்னையில் வேலை பார்க்க விடுங்க, காவல்துறையில் லாங் ஆர்டரில் இருக்கேன்னு. அவரை விடவே இல்லையே. ஏன் என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கையில் அந்த 1 ரூபாயை தூக்கி இவர் 1 ரூபா கொடுத்தாராம், அவரை 1 ரூபாயை வச்சுக்கிட்டாராம். அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க, இன்கம் டேக்ஸ் ரேடெல்லாம் வந்தால் என்ன ஆகிருக்கும். நானும் எத்தனையோ பேரோட நடந்து போகிறேன், என்கிட்ட தான் 10 ரூபா வாங்கிட்டு போகிறேன், எனக்கு ஒருத்தன் கூட காசு. தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம், பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும். அடுத்து எங்கள் அன்னை சினிமா நினை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடும்.
நீ ஒன்றுமே வேணாம். எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க, சாப்பாடு போடுவார், அது போடுவார், இதை போடுவார். சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடு நாங்கள். ஒரு தடவை என்ன செஞ்சார், பாலா சார் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அண்ணன் சீமான் என்னை விட்டு போயிட்டேன். இல்லையா சாப்பிடுவோம்னா, நான் சாப்பிடுவேன். சரி எதாவது வாங்கிட்டு வந்துடு, நான் சாப்பிட்டு வந்தேன், வா காலையில் ஒரு எம்சி வாக்கிங் போகலாம், ஓடணும்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. மதியானம் போய் சாமி வாங்கிட்டு வரேன். நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி, 2 10 ரூபா பாக்கெட் தயிர் பாக்கெட்டு, ஒரு 4 முட்டை, ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 200 சிக்கன் வாங்கிட்டு வந்து அண்ணே வாங்கிட்டு வந்து அன்றைக்கி சமைக்கலாம்னே. ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் பேலாக இருக்க, இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறாங்க. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டனு, அந்த இது மாதிரி இருக்குமாடா, வரகரிசி மாதிரி இருக்குமாடா, அது 2 கிலோ வாங்கடா. சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்கடா. பச்சை மிளகா வாங்கடா. இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்கடா. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா. இல்லை அவனுக்கு ரசம் தான் அப்படி சாப்பிட மாட்டான்டா. இந்த கொஞ்சம் கூட பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா, அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா, அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா. சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்கடா. இதை 60 முட்டை வைக்க வைடா பார்த்தாதரா பாடுறா அப்படின்னா, அதே மாதிரி 3 மணிக்கு வந்தால் எங்கேருந்து வர்றாங்க, எப்படி சாப்பிட்டு போகிறாங்க, தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், அவன் தட்டை கழுவி சொன்னேன், இல்லை அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா, போய் தொலைகிறான்டா, தட்டு தானே நம்ம கழுவும்டா, அதையும் ஒய்எம்சி போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கோம்டா விட்றா. போனேன்னா நாமத்துமாரிலேருந்து அத்தனை பாடலாசிரியர் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதியாக வருவார். இங்கே எங்கேயும் போய் ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை தேடி வாய்ப்பெல்லாம் கேட்கணும். அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க. வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னாங்க, நான் சொல்லிடலாமா? செல்லியன் சார் சொல்லிடலாமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆள் ஆயிடுவோமோ, நடிகை ஆகிருக்கலாமோ அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துருவேன், நல்லா பிறந்துட்டேன் கருப்பு பிறந்துருவேன், அப்பயும் எனக்கு பிரச்சனைடா. இதெல்லாம் மைனாஞ்சி ஷூட்டிங் அப்போ தண்ணியாக அவனு பேசிக்கிட்டு நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம். செகண்ட் ஷூட்டில் போகல என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம். ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம், 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன், செலியன் சார், டைரக்டர் பாலா சார், ஆர்த்தர் வில்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்னான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். ஓடுன ஒரு நல்ல படத்தை 100 தடவை பாடுறான். நல்ல படத்தை பாடுறான். இந்த அந்த ஃபெஸ்டிவல் பார்த்தா அந்த ஃபெஸ்டிவல் தூக்கி எறியல. ஒரு படம் பாடுறான். உலகத்தில் சத்யஜித், ஜேம்ஸ் காமரூன், அவன் இவெல்லாம் சொல்லாதரா. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காடா தம்பி பாலா பேரை சொல்கிறான், பாலுமேந்திர சார் பேரை சொல்கிறான், பீம்சின் பேரை சொல்கிறா, நீலகண்டன் பேரை சொல்கிறா, இல்லை டைரக்டரை பெரிய டைரக்டரை எம்ஜிஆர் பேரை சொல்கிறா, அப்படி தான் சொல்லுவார். அது போட்டதுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க. கங்கையம்மன் சார் படத்தில், ரெட்டு படத்தில், அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸ்க்கு வந்தேன், கதையெல்லாம் சொன்னேன். எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியே உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னு. அது ஏதோ டேட்டு பிரச்சனை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. எங்கள் அண்ணன் சாரி சகோதரன் மூத்தவர், மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார், நான் 12 மணிக்கு ஐ லவ் யூ சொல்கிற ஒரே ஆள் வரும். கேட்பாரு, என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லுவார். இல்லை நான் 12:30 மணிக்கு பேசுகிறீங்களே அதை அப்படிம்பாரு.
என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்ல, அது மிஸ்கின் சாட்டாக இருக்கும். நான் சைக்கிளில் பண்ணேன். ஒரு சைக்கிளில் அந்த த்ரில்லர் கேரக்டரை விரட்டி போகையில் என்னை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்ட்டாக இருக்கும். அப்போ கேட்ட ஆடியன்ஸ் எல்லாம் கற்றுனாங்க, சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுறான், சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுறான்னாங்க. நான் இறங்கினேன், அதே மாதிரி அந்த சீக்வன்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க. அப்போ சொன்னாங்க தேட்டரில், இறங்காத கொன்றுவேன்னு சொன்னேன்னு சொன்னாங்க. அதே ஆளுக்கு தான் 2 வருஷம் கழிச்சு மகாராஜா படம் பார்த்தாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் என்னை பற்றி தெரிஞ்சோன்னே இன்னமாடா நிற்கிற அவனை கொள்றான். அதே 100 ரூபா கொடுத்தேன்னா இங்கே 120 ரூபா கொடுத்து என்னை கொள்ள சொன்னாங்க. ஒரு பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கூப்பிட்டு போகிறார். இந்த கேப் உனக்கு பிடிக்குதான்னு 10 கேப் வாங்குறாரு. அந்த கேப் மொத்தமே ஒரு 5000 ஆயிடுச்சு. கோட் வாங்குறாரு, ஷர்ட் வாங்குறாரு, ஷூ வாங்குறாரு. இல்லை பேசாமல் உங்களை நான் அழகாக காட்ட போகிறேன்னாரு. அதில் வெற்றி பெற்றாரா சரியான எனக்கு தெரியல. நம்ம அழகாக இருந்தால் தானே இருக்கும். ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கிளை படுத்தி ஒரு நல்ல கேரக்டர் விட்டார். தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளை மேம் ஒரு கை தட்டுங்க அப்படின்னாரு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு போயிட்டு வாங்கினேன் நல்லபடியாக. போய் ஏறேன், காஸ்டியூமர் ஒரு பெட்டியோடு வர, பெரிய பெட்டியோடு. நான் போட்டிருந்த பேண்ட்டு, சட்டை, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, ஹீட்ஸு, கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அண்ணே உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார். இல்லை சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டார், அவருக்கு நிறைய தேவைப்படும், அவரை வச்சுருங்க. எனக்கு வேணாம், ஒரு அடையாளம் தெரிஞ்ச சட்டை எடுத்துருவேன். இல்லை சார் அவர்கிட்ட பேச முடியாது சார், காரில் ஏறி போயிட்டே இருக்கேன் நான். இந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் தான் நம்மளை சினிமாவில் இன்னமும் இருக்குது. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு, எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். லால்குடி இளையராஜா இந்த படத்தில், நாடு படத்தில் வேலை பார்த்தோம், இந்த படத்தில் வேலை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறுவுருவம். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செட்டப்படுங்கன்னா இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் ஆகுது, நீங்களே வந்து செலவழிங்க, நீங்களே பார்த்துங்க, எனக்கு 5 நிமிஷம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எங்கள் அண்ணன் கலைஞ அண்ணன் ஆரோக்கியகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், எல்லாருக்கும், அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை ஊடகங்களில் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க. எழுத்தாளர் கல்கி சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க. ஒரு கெட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி எழுந்து கூட தவற சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. என்னோட அஜயன் பாலா. நான் சினிமாவுக்கு வரும்போது என்னுடைய சினிமா அறிவை உரசி பார்க்குறதுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க. பயங்கர ஒரு கண்டென்டிவான கான்வர்சேஷன் பண்ணணும்னா ரொம்ப சில பேர், வெற்றிமாறன், அஜயன் பாலா, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சில பேர் அவங்களோட. ஸோ என் சினிமாவை ஒரு சிக்குமுக்கி கல் போல் நான் ஒன்று சொல்ல, அவர் அதை எதிர்த்து சொல்ல, ஒரு டயலக்டிக்கலாக என் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அஜயன் பாலாவும் காரணம். அஜயன் பாலா எங்கே இருக்கீங்க? அஜயன் பாலா வெரி குட் ஹியூமன் பீயிங், ரொம்ப பண்பான மனிதர், அன்பான மனிதர். அதனாலே ரொம்ப நாள் சினிமாவில் கிடைக்கல அவருக்கு. சினிமா, இந்த சினிமாவில் நிறைய ரொம்ப தேவையில்லாமல் நல்ல பேர், நல்லவங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக அது மீரா கதிரவன் மாதிரி. ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட்டு, அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி வெற்றிமாறனுக்கு முந்தி அஜயன் பாலா சினிமா எடுத்துருக்கணும். பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பிளான். ஸோ நீங்கள் எடுத்துருக்காரு. அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இல்லை ராஜா அப்பாவை அவர் இன்க்ளூட் பண்ண தான். நான் உள்ள உட்காந்துருக்கும்போது பாட்டு கேட்டேன். அது சில இடங்களில் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃப்ரேசஸ். செலியன் எப்பயுமே சொல்லுவார், நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான்
சாப்பாடாக்கி நாங்கள் 1 மணிக்கு வருவோம் பசியோடு. நாங்கள் பசியோடு 1 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். ஒரு 1:30 மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி டேய் சமைங்கடான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்கலங்க சீமான் சார் பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். உங்களை சொல்லும் போதெல்லாம் சரியனும் சில நண்பர்கள் அழுகிறத பார்த்துருக்கேன். இந்த இயற்கை உங்களை பத்திரமா பார்த்துக்கணும் நான் கேட்டேன். ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு. வேறு துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் சினிமா துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் எதுவுமே கிடையாது. சினிமாவுக்குள்ள கதைகள் சொல்கிறது அது ஒரு தனி, அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாஷணை. சமூகத்தோடு பேசணும், நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபில்ம் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஒரு பெஸ்ட்டு விஷயத்த நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை. ஒரு நடிகன் வந்து நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம், அந்த கலை படைப்பில் அந்த கதாபாத்திரங்களை நாங்கள் மாறி நான் மக்கள்கிட்ட போய் சேர்றோம். ஸோ நீங்கள் சினிமாவை பற்றி எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அது ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னென்னா அவருடைய நட்பு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வெளியே உட்காந்து காசி பேசிடுவோம், அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம், இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சிருவோம். ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பயுமே விட்டு கொடுக்காது. அவங்க அதை சிலாகிச்சு தான் பேசுவாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் அவன் பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் தான் அது. எனக்கும் அஜயன் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு நட்பு இருக்கிறதுனால தான் வெற்றிமாறன் வந்து அஜயன் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாளியும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் வந்து அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி அஜயன் பாலாவுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம். அப்பா வந்திருக்காரு, கங்கமன் அப்பா. நான் அவர் தான் ரீசெண்டாக அவர் கூட இருந்து ஒரு முழு நாள் அவர் கூட இருந்த ஒரு பேரனுபவம் எனக்கு கிடச்சிது. ஒரு பெரிய பாலிமேத், ஐ திங்க் நேம் எனிதிங் இன் சினிமா ஐ வுட் ஹவ் டன். அவருடைய நட்பு கிடைச்சது எனக்கு பெரிய இந்த இயற்கை எனக்கு கொடுத்த வரன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே பேசும்போது வந்து ப்ரொடியூசர் சார் வந்து பேசினார், ஒரு மனநல மருத்துவராக பேசினார். ஒரு கதாசிரியனும் ஒரு சமூகத்தின் மனநல மருத்துவம் தான். ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் வந்து ஒரு நல்ல கதை வந்து ஒரு தெரப்பி. கதைகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு சமூகத்திற்கு தெரப்பி. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி பிரச்சனைகள் வரும்போது அதிலிருந்து கலந்து வரணும் அப்படின்றத ஒரு சமூகத்திற்காக ஒரு எழுத்தாளன் தன் வாழ்நாளை மறந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் சில காரணங்களில் குடிக்குள்ளே போய் ஒளிஞ்சிருவாங்க. அதுக்கு கூட அதுதான், ஏன்னா அந்த கவனம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சில டைம் தன்னை மாய்ச்சிக்கிட்டு சமூகத்திற்காக ஒரு தெரப்பிஸ்ட் வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ராய்டியை எடுத்துக்கிட்டால் கூட, லக்கானை எடுத்துக்கிட்டால் கூட, யாருடைய ஒரு கிரேட் தெரப்பிஸ்ட் வந்து ஹாப்பியாக இருந்ததில்லை. ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி சமூகம் ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக அவன் தன் வாழ்நாள ஒரு மெழுகுபத்தி போல எரிச்சுக்கிட்டு அவன் வந்து சமூகத்தை பத்திரமா பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்தது, இட் இஸ் நாட் அன் ஐரனி சார், இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஈவெண்ட்டு. அப்புறம் நான் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது, இப்போ இது 30 வருஷம் சினிமாவில் இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன். அதையும் நான் என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிக்கிறேன். நேற்று கூட அதை பற்றி பேசினேன், அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃப்யூச்சர் சினிமா ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு இன்வெஸ்ட் தட் டைம் அண்ட் மனி இன் சினிமா.
ட்ரையாங்கிள் தெரியும் எல்லோரும், முக்கோணம். அந்த முக்கோணத்தில் 5 வகையான முக்கோணங்கள் இருக்குது. ஐசாசஸ் ட்ரையாங்கிள் அப்படி இப்படி நிறையா இருக்குது. அதில் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. அதாவது 3 பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கிள். 3 பக்கம் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு நான் நினைக்கிறேன். ஒரு சினிமா விஷன்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷன், அதுதான் கதாசிரியன், அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட்டு. அதுக்கப்புறம் சினிமா ரைட் டெக்னீஷியன்ஸ்கிட்ட சூஸ் பண்ணுறோம். அந்த விஷனை வந்து எப்படி அதை வந்து உருவாக்குறது அப்படின்றது ரைட் டெக்னீஷியன். செலியன் போன்ற, இல்லை லால்குடி சிவாஜி இளையராஜா போல், அல்லது வந்து சீகர் பிரசாத் போல், இளையராஜா போல் ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுக்குறோம். அந்த செகண்ட் அந்த ட்ரையாங்கிளுடைய பக்கம் வந்து கிராஃப்ட். அந்த 3வது பக்கம் இந்த 2ஐயும் பாசிபிள் ஆகிற ப்ரொடியூசர்ஸ். அதாவது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஒரு சினிமா அந்த 3 பக்கமும் சரியான முறையில் இருக்கணும். கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு ஆர்ட் சினிமா ஆகிடும். அது பாராட்டப்படும். ஆனால் வந்து அது அந்த தேவையை வந்து அது வந்து அந்த அந்த 2 பக்கம் இருக்க தேவையை அது பூர்த்தி செய்யதில்லை. கிராஃப்ட் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது வந்து அடுத்த 2 பக்கங்களும் தேவையில்லாமல் போயிடுது. வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது. இந்த 3 பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி படமாக அது மாறுது. அது ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அது என்ன காரணம், நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமா வந்து ஒரு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சினிமா வந்து ஒரு சினிமா எடுக்கிறது 365 சினிமா எடுத்த ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 30 சினிமாக்கள் எடுக்கப்படுகிறதாங்க. அது ஆச்சரியம். அந்த 30 சினிமாக்களில் ஒரு 5 சினிமா வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணோன்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒரு 3 படமாக பிளான் பண்ணணும். அந்த அர்ஜுன் சாருக்கு சொல்கிறது அப்படி தான் வந்து ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 2வது படம் வந்து பிரேக் ஈவன் அண்ட் லேர்னிங் த கிராஃப்ட். 3வது படம் that with all this experience, with all these insights and with very important patience and finding the right technician and the visionary, we'll get back the money. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். இது வந்து தனஞ்சயன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும். சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஒரு தமிழக வாழ்க்கையை, தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக 12 மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்கில் என்னை கூப்பிடுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக. அப்போ 12 மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ் யூ சொன்னதில்லை. அவர் தான் கூப்பிட்டா ஐ லவ் யூம்பார். நானும் ஐ லவ் யூ சார், எத்தனை போய்கிட்டு இருக்கேன் இங்கே அப்படிம்பேன். இங்கே 4 போய்கிட்டு இருக்கு சார், இங்கே 2 சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் 4 வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். தண்ணி குடிக்கலாம் நினைத்தா அதுலேயும் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது ஆக்சுவலாக. ரொம்ப அலாதியான மனிதர், மனதில் இருக்கிறத அப்படியே பேசக்கூடிய மனிதர், மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர். 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறாரு அப்படின்னா ஒரு 200 பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன், அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் எப்போ பார்ப்பேன், பேச மாட்டார், சிரிப்பார், போவார். அந்த மனிதரோட ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் நான் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பார், ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார், எல்லா விஷயம் சொல்லுவார். நிறைய கதைகள் அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி சொல்லலாம்னா, சொல்லுவாங்க ஒரு கிழவன் இறந்து போய் விட்டால் நூலகம் எரிந்து போயிடுதுன்னு ஒரு ஆப்பிரிக்கா பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர் ஆக்சுவலாக. இந்த மாதிரி கிழவர்கள் இன்றைக்கி இல்லை, செத்து போயிட்டாங்க நிறைய பேர்.
நம்ம அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலாக. எங்கள் சீமானன் கூட அப்படி தான், ஒரு 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 பெரிய கிழவன் தான். ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழகாக தானே இருந்திருப்பீங்க. அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகாக பார்க்கறதுனால நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல, அதில் அவன் மயங்கி ஒரு 20 பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க. சரி தான். ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த 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 மேடை ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு வந்து அஜயன் பாலாவை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப நேசிக்கக்கூடிய மேடை, மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை. இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரா அம்மா ஐயாவுடைய துணைவியார் இங்கே இருக்குது. அவங்க வந்தது என்னமோ ஒரு ஒரு விழாவில் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்குது. கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றத அது சொல்லுது ஆக்சுவலாக. அந்த அம்மா எனக்கு தெரியல, அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னோடனே ரொம்ப ஷாக் ஆச்சுன்னா, மாறுது, முகம் மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு சுருங்குது, முகம் சுருங்குது. ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்தது, ரொம்ப அழகு. தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லோரும் எந்திரிச்சு ஒரு கிளாப் பண்ணுவோம் அந்த அம்மாவுக்கு. உண்மை இல்லையா, அதுக்கு சாட்சி தான் என் ஆக்சுவலாக. ரொம்ப நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசலை, விஜய் சாரிடாங்கன்னா. அப்புறம் அந்த படத்தில் நான் சில காட்சிகள் பார்க்கும்போது செலியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் ஆடியிருக்கார். ஆக்சுவலி வெரி விஷுவலி பிரெத் டேக்கிங்கான இருந்துச்சு. ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி த ஹோல் மூவி. அப்புறம் ராஜா சார் பற்றி ஒரு பாட்டு கேட்குறது அப்படின்றது, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ஷாப்பேனுடைய ஃபஸ்ட்டு நக்டூன் கேட்டேன். ஆக்சுவலி பி ஃப்ளாட் மைனருடைய நக்டூன்னு கேட்டேன். நிறைய பேர் வந்து இது ஒரு ராஜா சார் பேசுறதுக்காக, ஏன்னா வாழ்நாளில் பேசுகிறதுக்கு ஒரு அழகு வேணும்ல, ஏன் பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. ஆனால் எப்பயுமே டெய்லி நான் அப்படி ஒன்று வரும்போது நான் ராஜா சாரை பற்றி பேசுவேன். இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்ததை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலகட்டம் இருந்தும், இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன், அதை என்னால் திரும்பி ரீகால் பண்ண முடியல. ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸு. அந்த ஃப்ரேஸை எப்படி அவனால் க்ரியேட் பண்ண முடியுது? 50 வருஷம் ஒரு இசையமைப்பாளர் 5 படம் பண்ணிட்டாவே உள்ளே இருக்க எல்லா டியூனும் எக்ஸாஸ்ட் ஆகிடுது, இல்லாமல் போயிடுது, ட்ரை ஆகிடுது. ஒரு 50-55 வருடங்கள். ஆனால் ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது 70 வருடங்கள். ஒரு 70 வருடங்களில் ஒரு மனிதனுக்கு அந்த கேணி ஏன் வற்றவே இல்லை, அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. there are 2 ways of film கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஹரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆர்ட் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோஸ்டகோவிச், நான் படித்தது நான் கேட்டதில் ஷோஸ்டகோவிச், பீத்தோவன் பிரைமரிலி, பாக், மொசார்ட், ஷூபர்ட், ரஹ்மானினோ, நான் அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் பெண்ட் டுவர்ட்ஸ் ஆர்ட், 24/7 திங்கிங் அபவுட் மியூசிக். அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்கிற ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 24/7 அவர் அதை இசையிலே இருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓனாய் ஆட்டுக்குட்டி நான் வந்து யூகேயில் இருக்கேன். அவர் பார்க்குறாரு. அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன், பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா, வீட்டில் தான் பார்த்தாரு, சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு. என் தம்பியை பின்னாடி இருந்து அவர் கை சோஃபா மேலே வச்சுருப்பாருல, அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு புரியல. அவர் படம் பார்த்துட்டே இருக்காரு. இல்லை சார் உட்காந்து படம் பார்த்துருக்காரு. என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறான். ஒரு 10 இடத்துல அவர் கை அப்படி அப்படின்ச்சு. அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் 10 இடத்துக்கு. அப்போ நான் சொன்னேன் தம்பிட்டு, இந்த படத்தில் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் இருக்குன்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் வந்தேன், அவன் ஃபோன் பண்ணார். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க, ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பமும் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா இருக்குடா, புதுசாக இருக்குது. சரி, எனக்கு ரொம்ப வேலை போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு. நான் வீடியோவில் பார்க்குறேன், இப்படி திரும்புகிறாரு. திரும்பிட்டு போனவர் பின்னாடி ஒரு கை இருக்குது, ரைட் கை வந்து இப்படி ஆட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷன் உருவாயிடுச்சு சொல்லிட்டு
What I'm trying to say, that man, எனக்கு நான் ஒரு 100 வயசு வாழணும்னா அது தேவையில்லை நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு பிடிங்க அவர் கொடுத்துடலாம் நான் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல வருட கனவு அஜயன் பாலாக்கு, ஒரு இயக்குனர் ஆகணுன்ற கனவு. எல்லோரும் ஒரு அப்ளாஸ் கொடுத்து அவரை வாழ்த்து சொல்லணும். அவருடைய கனவு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், தமிழ் சினிமான்னு சொல்லக்கூடாது, தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய புத்தகங்களெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். சமீபத்தில் மாரன் பிராண்ட் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகத்தை வந்து நான் பார்த்துருக்கேன், படிக்கவே இல்லை. திடீர்னு என்கிட்ட சொன்னார், நீங்கள் படிச்சிங்களான்னாரு. அதை எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது எந்த அளவு முயற்சி எடுத்து அந்த புத்தகத்தை வந்து ஒரு வழிகாட்டி புத்தகமாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படி பல அற்புதமான எழுத்துக்களை நம்மளுக்கு படைப்புகளாக கொடுத்த அஜயன் பாலா அவர்கள் இன்னைக்கு மயிலாஞ்சி அப்படின்ற படம் மூலமாக வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அஜயன் பாலா சாரை வந்து நான் நிறைய தடவை வந்து விஜய் சாரோட பார்த்துருக்கேன். விஜய் சாருடைய கம்பேனியன் அவர், விஜய் சார் நம்ம சொல்கிறோம்ல, அவருடைய பல படங்களில் திடீர்னு பார்த்தா அஜயன் பாலா சார் இருப்பார். அவருடைய பேர் இல்லாமல் விஜய் சாரோட படமே இருக்காது. அவ்வளோ தொலைவு விஜய் சார் கூடவே ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு சக பயணியாக நான் பார்த்துருக்கேன். நான் வந்து விஜய் சார்கிட்ட கேட்டிருக்கேன், அஜயன் பாலா சார் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்டாக என் கூட இருக்கார் அப்படின்வாரு. அந்தளவு வந்து ஒரு நட்புக்கு உதாரணமாக இந்த மேடையை வந்து சொல்லியிருந்தாங்கள்ல, அதே மாதிரி தான் இவங்க 2 பேருக்குள்ள நட்பை நான் பல படங்களில் பார்த்துருக்கேன். விஜய் சாருக்கும் அண்ட் அஜயன் பாலா அவர்களுக்கும். அஜயன் பாலா சாருக்கு நட்புக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை ஆளுமைகள் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் ஸ்ரீராம் கார்த்திக்கும் சரி அண்ட் த்ரிஷா குரூப்புக்கும் சரி ஒரு நல்ல பிரேக் த்ரூ படமாக அமையணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 பேருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கீங்க. உங்களுடைய அந்த ஒரு முயற்சிக்காக பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய டெக்னீஷியனை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எனக்கு இளையராஜா சாரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் தெய்வம். அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன் இளையராஜா சாருடைய பாடல்கள். அதில் செழியன் சாருடைய அந்த சினிமோட்டோகிராஃபி பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன் நான். என்ன ஒரு ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார், அவர் சொன்னது அப்படியே ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார் தான் சார். அதுவும் நான் வந்து அந்த பாடலை பார்க்கும்போது, அந்த மிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு பாலமேந்திர சாருடைய 3ஆம் பரி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அது பிறகு நான் ஞாபகம் வந்தது மகேந்திர சாருடைய என்ன படம், நம்ம சொல்லவே வேணாம், அந்த பருவமே பாட்டு வந்து எப்படி டான்ஸ் பண்ணி அவங்க ஓடும்போது, டான்ஸ் சொல்லக்கூடாது, ஓடும்போது என்ன மாதிரி மிஸ்ட் வருமோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப படைப்பை என்ன சொல்கிறது அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க செழியன் சார். நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். இயக்குனர் மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணுங்கள். எல்லோருக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லணும். அரசியல் துறையில் இவ்வளோ பிஸியாக இருக்கிற நம்முடைய சீமா சார் வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொரு படத்துக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறுது. பல ஆயிரக்கணக்கான பேர் படங்களை பார்க்குறாங்க. என்னுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, ஒரு நல்ல படம் ஊடகங்களால் பாராட்டப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படங்கள்லாம் பெருசாக ஓடும். அந்த மாதிரி பெரிய படங்கள் மட்டும் இல்லாமல் சிறிய படங்களுக்கு நீங்கள் படணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னா, வாரம் 6 படம் 8 படம் வெளியாகி அடுத்த 2 நாள்லேயே காணாமல் போகிற ஒரு சுச்சுவேஷனில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நீங்கள் டைம் கிடைக்கும்போது அந்த சிறு பட்ஜெட் படத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருதன் அப்படின்ற படத்தை பல பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, விதார்த் அவர்கள் நடிப்பில். அந்த மாதிரி சிறு பட்ஜெட் படங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பெரிய ஆதரவு கொடுத்தீங்கன்னா சினிமா வந்து இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். இப்படிப்பட்ட படம் வந்திருக்கா அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணுற பல லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணி அந்த படத்தை பார்ப்பாங்க. அது மூலமாக சினிமா வெற்றி அடையும். ஏன்னா இங்கே நாங்கள் ப்ரொடியூசர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா 8 படம் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா படங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க. வருஷத்தில் 300 படம் எடுத்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, கிடைக்கிற வாரத்தில் நாங்கள் 8 படத்தை ரிலீஸ் பண்ணணும், 7 படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இது நடுவில் பெரிய பிரச்சனை, ரீரிலீஸ்ன்னு திரையரங்கு ஃபுல்லாகவே பிரச்சனைகள், ஷோவே கிடைக்கிறது இல்லை, இதில் ரீரிலீஸ் வேறு படங்கள் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம தடுக்க முடியும் தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறு பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே அதை கொண்டு போய் சேர்க்கிற பெரிய மனிதர்கள் அதுக்கான டைம் ஒதுக்குறது தான். அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க. இந்த மயிலாஞ்சிக்கும் உங்களுடைய சப்போர்ட் பெருசாக இப்போ ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வந்து இந்த படத்தை பாராட்டுறதே பெரிய விஷயம். படத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பெருசாக பேசுனீங்கன்னா படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும். இன்றைக்கி வெளியே வந்திருக்கிற ஒரு மருதன் படத்தை பற்றியும் சரி, அதுக்கு அடுத்து வந்திருக்க நல்ல படம் எது இருந்தாலும் நீங்கள் பாராட்டி பேசணும். அது வந்து மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரும். ஆனால் அடுத்த 6 மாதம் உங்களுக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷன் வரையும் நீங்கள் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. ஆனாலும் டைம் கொடுத்து நீங்கள் படங்களை பாருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லோருக்கும் நன்றி. ஒரு தயாரிப்பாளர் இருந்து எப்படி அவர் படத்தை பற்றி பேசி மிகப்பெரிய லெவலில் ஒரு கருத்தை உருவாக்கணுன்றதுக்கு நான் இந்த டாக்டர் அர்ஜுன் சாரை நான் பாராட்டணும். சூப்பராக பேசுகிறீங்க சார். இன்ஃபேக்ட் வந்து உண்மையிலே உங்களுடைய பேஷன்
நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு டாக்டர் அப்படின்னு, அப்படி ஒரு உலகத்தில் நீங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டாக்டர்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த உலக புரிதல், நீங்கள் எப்படி நட்பை பற்றி பேசுனதும் எல்லாத்த பற்றியும் நீங்கள் இவ்வளோ அழகாக கவர் பண்ணதை பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு பேச்சை நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படம் மயிலாஞ்சி படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும், உங்களோட முயற்சிக்காக வெற்றி அடையணும். சைக்காலஜி தெரிஞ்ச நீங்கள் ஆடியன்ஸோடைய சைக்காலஜி தெரிஞ்சு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க நம்புகிறேன். அது கண்டிப்பாக அஜயன் பாலா அவர்கள் ஒரு சிறப்பான படமாக எடுத்திருப்பார் நம்புகிறேன். ஒரு பெரிய வெற்றி அடையணும், இந்த படக்குழுவுக்கு ஒரு வெற்றி அடையணும். அண்ட் பர்டிகுலராக ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்கில் பார்த்து செலிப்ரேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். பல படங்கள் வந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நல்ல படம், சிறு பட்ஜெட் படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து திரையரங்களை பார்த்து வெற்றி அடைய வச்சாதான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட அஜயன் பாலா என்னோட நண்பருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப டைம் இருக்குமான்னு தெரியல. அஜயன் சார், பாலா சார் நிறையா பேச வேண்டியிருக்கும். அந்த நாள் பார்த்தாது எனக்கு. அவரோட அவ்வளோ அனுபவம் எனக்கு இருக்குது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அர்ஜுனன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வரும்போது ரொம்ப ஷையாக என்ட்ரி ஆனாங்க, ஆனால் பேசும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க சார், வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அஜயன் பாலா சார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர், எல்லாருக்கும் தெரியும். அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை ப்ராப்பராக அதை கைட் பண்ணி அது படம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சினிமாவை தமிழை ரொம்ப நேசிக்கிற ஒருத்தராக பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ரொம்ப உங்கள் பேசியே தெரிஞ்சது சார், அது ரொம்ப ரொம்ப சரியாக இருந்தது. அஜயன் பாலா சாரை பற்றி எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நான் வருது. நான் முத்துக்குமார் வந்து மெட்ராஸ் பட்டினம் நான் படம் பண்ணேன்னு சொல்லும்போது கதையை அவர்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறையா டீட்டெயில்ஸ் வேணும், நான் வந்து எனக்கு 2 பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, யாராவது கொடுங்க டிஸ்கஷனுக்கு அப்படின்னு நான் முத்துக்குமார்கிட்ட கேட்கும்போது எனக்கு அஜயன் பாலா சார் ரெக்கமெண்ட் பண்ணார். 2008 தொடர்ந்த நட்பு அது. அப்போது சிங்கம் புலி சார் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சீமான் சார் வீட்டில் எப்படி இருப்பாங்க, உப்பு கறி எப்படி செய்வாங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முத்துக்குமார் சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் சிங்கம் புலி சார் சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்போ அஜயன் பாலா சாரும் பிரபஞ்சன் சாரும் எனக்கு முத்துக்குமார் சார் அறிமுகப்படுத்தினார். நாங்கள் டிஸ்கஷன் வந்து ஒரு அந்தமான் போயிருந்தோம். அப்போ போய் நிறைய எனக்கு அப்போ தான் வந்து அவரோட நாலேஜை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். அவரோட சினிமா நாலேஜும் சரி, ஒரு இலக்கியம் சைடோட நாலேஜும் சரி, ஒரு பொதுவாக ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி தொடர்ந்த நட்பு இன்னும் வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோடய எல்லா படங்களையும் சரி, நிறைய பேரோட எல்லா படங்களையும் சரி, அவரோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அஜயன் பாலா சாருக்கு. அவரோட நட்பு ஏன் ரொம்ப சிறப்புன்னா, ஒரு டிஸ்கஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய டைமென்ஷன்ஸ் வரும். அப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சிலது ஒத்துப்போம், சிலது ஒத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு டிஸ்கஷன் வரும், நிறைய எங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கும், நிறைய டிஸ்கஷனில் ஃபைட் இருக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம ஒரு டிஸ்கஷன் ஃபைட் ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வருவோம், வந்துட்டு நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து சார் கரெக்ட் சார், நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம், இந்த சீனை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவரை சரி அவர் அந்த சண்டையை நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவர் மாறவே மாட்டார். நான் சொன்னதான் கரெக்டு, நீங்கள் வந்து நான் ஒத்துக்க முடியாது, உங்களை ப்ளீஸ் பண்ணலாம் முடியாதுன்னு. அந்த ஆனஸ்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த பிடிச்ச ஒரு ஆனஸ்டி அஜயன் பாலா சார்கிட்ட. அதனால தான் அந்த நட்பு வந்து இவ்வளோ வருஷம் தொடர்ந்து. அவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி தான் எங்களோட ட்ராவல் ரொம்ப ரொம்ப பெருசு. என்னோடய வீட்டில் பல பங்கு அவருக்கு இருக்குது. இதோட இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா, இதோட டெக்னீஷியன்ஸ் தான் சொல்லணும். நம்ம செலியன் சார், ராஜா சார், அவரை பற்றி மிஷ்கின் சார் நிறைய பேசிட்டாங்க. அதனால் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு தமிழ் சினிமாவின் பொக்கிஷன் அவர். ஸோ வந்து அவர், அப்புறம் ஸ்ரீகர் பிரசாத் சார், இவ்வளோ ஒரு பெரிய ஆர்மியை கூட்டிகிட்டு அஜயன் பாலா சார் வராரு. இந்த படத்தோட ஃபஸ்ட் கட் நான் பார்த்துட்டேன், மியூசிக்கே இல்லாத போது. இப்போ ராஜா சார் மியூசிக் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் படம் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு கவிதை மாதிரி இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அஜயன் பாலா சார் நிறைய உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஆனால் இன்றைக்கி முக்கியமான பிளெஸ்ஸிங் பார்க்குறது என்னென்னா, அகிலம்மா வந்தது தான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய சந்தர்ப்பத்தில் நிறைய ஃபங்க்ஷனுக்கு அவங்க நம்ம கேட்டிருக்கோம், அவங்க வர முடியல. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தது தான் ஒரு மிக மிக சிறப்பான ஒரு தருணம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் எல்லா பிளெஸ்ஸிங் கொடுக்கணும். இந்த படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி எப்பயோ படம் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் தான் அஜயன் பாலா சார். இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தொடரணும் சார், நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. முக்கியமாக அமரன் நம்ம பேச வேண்டியிருக்கு. அவங்கள நிறைய கண்டென்ட்டை கொடுப்பாங்க. மயிலாஞ்சி
ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி மயிலாஞ்சின்னு ஒரு படம் வந்தது. அது தலைப்புலேயே ஏதோ தகராறு போகுது இல்லையா? கரெக்டாக மயிலாஞ்சி. அஜயன் பாலா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீண்ட நெடிய பயணத்திற்கு பின் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் அவர் ஒரு அற்புதமான ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. பாருங்க தம்பி, டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியில்லைன்னா அல்லது நான் நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இவர் போயிருக்கிறாரு, நான் நல்லா டைரக்டராக வரணும் அப்படின்னு அவர் மயிலாஞ்சின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு. நல்ல விஷயம், நல்ல டாக்டர். இந்த மாதிரி டாக்டர்களை தான் எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு தேவை. நிறைய பேர் அனுப்புகிறோம், நிறைய பேஷண்ட்டுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. உண்மையா சார்? நீங்கள் விதவிதமான பேஷண்ட்டுகளை பார்ப்பீங்க. உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் வந்து ஃபுல்லாகிடும். அற்புதமான கதைகளோட நிறைய பேர் இருக்குங்க. உங்களுடைய அட்ரஸை நான் டைப் பண்ணி எனக்கு அனுப்பிடு. நாளை காலையிலிருந்து இப்போ கூட்டிகிட்டு போக விட்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்காரு. உங்களுடைய மச்சானா என் கண்ணு டாக்டரை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். பேர்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டேன். அவர் வந்து டாக்டர் வந்து பேசும்போது அவர் நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வச்சுருக்காரு, அந்த நட்பை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி எங்கேயும் சரியாக சாப்பிடணும், கரெக்டான உணவு சாப்பிட்றதுக்காக பல இடங்களில் தப்பிச்சிருக்கிறார். சாப்பிட மாட்டார்ன்றதல்ல, ஆமாம் எஸ்கேப்பு அவருக்கு தெரியும். ஏன்னா அவரே டாக்டர் இல்லையா? அதனால் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு வந்து 1976 மெடிக்கல் காலேஜில் எனக்கு வந்து இடம் கிடச்சிது. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் செகண்ட் குரூப்பில். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் கிடச்சிச்சு. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இடம் கிடச்சிச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து 4500 ரூபா தான் ஃபீஸ். அப்போ எங்கள் அப்பா கையில் காசு இல்லை. தோட்டத்தில் வறுமை, அதாவது மழை இல்லாதனால தண்ணி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா வந்து ஒரு பிறவி கம்யூனிஸ்டாக மாற்றினதுக்கு காரணமே பாவலர் வரதராஜன். இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஒரு நெருக்கம் இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா 4500 அப்படியா சாமி? எதுக்கு, எந்த காலேஜுக்கு சாமி? அவர் எங்கள் அப்பா என்னை சாமின்னு தான் கூடுவார். என்னை டேன்னே கூப்பிடாத ஒரு அப்பானாது எங்கள் அப்பா தான். இல்லைப்பா, இப்போ நான் டாக்டர் ஆகிடலாம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், இடம் கிடச்சிருச்சு. சாமி, இவர் பணம் இல்லைன்றது சொல்ல மாட்டுறாரு. நான் நினைக்கிறேன், நீ இதை விட பெரிய ஆளாவே, இப்படி டாக்டரை விட பெரிய ஆளாவேன்னு எனக்கு தோணுது சாமி. நீ கொஞ்சம் வேறு ஏதாச்சும் படியே. என்னையா இது, ஒரு 5ஆம் கிளாஸ் தான் பண்ணிகிட்ருப்பார். கோமணத்தை கட்டிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருப்பார். நான் வரப்பில் போய் எங்கள் அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க. அந்த டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டு அதில் பாதி அவர் கொடுத்துட்டு மீதியை நான் குடிச்சிட்டே இதெல்லாம் கேட்டுட்ருப்பேன். அவ்வளவு தெளிவாக, நீ இதை விட பெரிய ஆளாவே, இதை விட்ரு சாமி, 4500 ரூபாயில் இப்போ இதில் கட்ட முடியாது, அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு நான் வந்தேன். ஒரு வருஷம் நான் படிக்கலை. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பானால எவ்வளவு கட்ட முடியும் கேட்டேன். ஏதோ 100 ரூபா 150 ரூபாய்னா கட்டிடலாம் அப்படின்னா. உடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் 144 ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி சேர்ந்தேன். பாட்டனி. நான் போய் உட்கார்ந்த இடத்துல தான் முதல்ல சத்யராஜ் உட்கார்ந்துருக்கார். ரங்கராஜ் அவர் பேர். என் ப்ரொஃபஸர் சொன்னேன், அது உருப்படாத சீட்டுற, ஏற்கனவே ரங்கராஜ் இங்கே உட்கார்ந்து சினிமா பக்கம் அழைச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் டாக்டர் ஆகிறத விட டைரக்டர் ஆகிறதே எங்கள் அப்பா அப்பவே. இதுதான் நம்ம வந்து கிடைக்காததை
கிடைத்ததை விட்டு விட்டு நம்ம கிடைக்க போகிறது என்னவோ அதை நோக்கி நம்ம பயணத்தை வேறு யாரோ நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்த டாக்டர் ஒரு அழகான ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து எழுத்தாளராகவும் அடுத்தவர்களோட பணி செய்தும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆக பாடுபட்ட எனது அருமை தம்பி அஜயன் பாலாவுக்கு ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணத்தோடு ஒரு அழகான படத்தை தந்திருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இளையராஜா சார் அப்படின்னா அதை பற்றி இதில் உலகத்திலேயே ஒரு ஆள் பேரை போட்டால் அந்த படம் வியாபாரம் ஆகும், பேரை போட்டால் தான் தேட்டருக்காரன் கொடுப்பான் அப்படின்னா அது இளையராஜா இது தவிர வேறு யாருக்குமே அந்த ஒரு மரியாதை கிடச்சிது. ராஜா சார் மியூசிக் பண்ணுறாருன்னா திருநெல்வேலியிலேருந்து அட்வான்ஸ் வந்துடும், கோயம்புத்தூர்லேருந்து அட்வான்ஸ் வந்துடும். என்ன ஒரு ஆளுமை சார்! டைரக்டரை பற்றி கவலைப்படல, கதையை பற்றி கவலைப்படல, ஹீரோக்களை பற்றி கவலைப்படல. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை தன்னுடைய இசையால் அப்படி கட்டுக்குள் வைத்திருந்த ஒரே தலைவன், தமிழ் திரையுலகத்தின் தலைவன், நாயகன், இசை ஞானி இளையராஜா தான். அவர் இசையை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நிச்சயமாக அவர் இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதை தந்திருப்பார். அது மாதிரி 2 புதுமுகங்கள். உங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்தை, ஏன்னா தயாரிப்பாளர் சொல்லும்போதே சொன்னார், இந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, தம்பி நல்லா நடிச்சிருக்காங்கன்ட்டு. அவர்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒளிப்பதிவாளரும் சரி, எடிட்டரும் சரி, மற்றும் இந்த திரைப்படத்திலே பல காரணங்களால் ரொம்ப டிலே ஆகிடுச்சோம். ஏஜி அவ்வளவு நாள் இவர் கூட பயணம் செய்து ஒரு இயக்குனருக்கு முழுமையான ஆதரவை வழங்கிய இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு என்னதான் ஒரு டைரக்டர் இருந்தாலும் கரெக்டான அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் அந்த படம் உருப்படியாக வரும். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு யாருமே இல்லை போட்டு கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. பாவம், கைத்தட்டுறது கூட உங்களால் முடியாமல் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏயா சொல்லு. அஜயன் மேலே ஒரு புண்ணு சிரிப்பு தான், ஜாஸ்தி பேச மாட்டார். ஆனால் பேசின கருத்தாளத்தோடு தான் பேசுவார். உன்னுடைய நல்ல இதயத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நீங்கள் எப்போவோ ஜெயிச்சிருக்க வேண்டிய லேட் பட் நெவர். அதே போல் அண்ணன் கங்கை அமரன் வந்திருக்கிறது இதில் மிக சிறப்பான விஷயம். என்னை இளையராஜாவையே பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மேடையில் இசைஞானி இல்லாத குறையை தீர்க்க எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. என்ன பேசக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். அண்ணனை நான் 1963, 62 நினைக்கிறேன், மேட்டுப்பாளையத்தில் ஒரு பாட்டு கச்சேரி, வெள்ளிங்கிரின்னு ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியில். நான் சின்ன பையன், என்னை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்குன்னா அந்த இசைக்கலைஞர்களுக்கு நீ தான் நூல் மாலை போடணும் அப்படின்னு. அங்கெல்லாம் தறிகள் ஜாஸ்தி, சிறுமுகை அந்த ஏரியாவில சிவப்பு கலரில் அந்த தறி நூல் அப்படியே எடுத்து கொண்டாந்து எல்லாத்துக்கும் மாலை போட சொல்கிறாங்க. அதில் யாருன்னே தெரியாது எனக்கு. அதுதான் பாவலர் வரதராஜன் அவர்களுடைய குழு. அந்த குழுவுக்கு 1963 நான் 6 வயசு பையனாக இருக்கும்போது மாலை போட்டிருக்கேன் இவருக்கு. அந்த மாலையினுடைய வெற்றின்னு. ஸோ இது நிறைய கதைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் அவங்க கதையை பேசினாங்க. நான் பேசினா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வேண்டாம். என் தம்பி அழகாக சில கதைகளை சொல்லி, ஏன்னா நம்ம எல்லாம் கூட பரவாயில்ல, ஏதோ சினிமான்ட்டு இதோ எனக்கு அடுத்து இன்னொரு வேலை இருக்குன்னு தம்பி கிளம்பி போனார். அந்த மாதிரி நம்மளும் கிளம்பி போயிடலாம். ஆனால் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இனி யார் யாரையெல்லாம் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற என் தம்பி, அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் அப்படி பரபரப்பான மணித்துளி.
அவர் பேச்சு பரபரப்பு, அவருடைய நடை உடையும் பரபரப்பு, அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் பரபரப்பு. அப்படி பரபரப்பாக இயக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மதிப்புமிகு உறுப்பினர் எனது அன்பு தம்பி சீமான் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சீமான் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் பல நாட்களாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டோ, அன்றைக்கி எதுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்கணும், அன்றைக்கி அது சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம தனஞ்சயன் சார் கேட்டார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. படம் பார்த்துட்டேன்னா அவரை விட ஒவ்வொரு இடத்துலையும் படத்தை பற்றி பேசக்கூடிய ஆள் வேறு யாரும் கிடையாது. ஏன்னா சினிமாவை மிக மிக உயர்வான ஒரு 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 கலைப்படைப்பை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி சீமான் அவர்கள். தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நீங்கள் பேசணுக்கண்ணே, அதுக்காக தான் நான் இத்தோடு இந்த வாழ்த்துக்களை முடித்து கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். கேட்கணுன்ட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆக அவர் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அடிக்க போகிற அடியை பார்த்து மயங்கணுன்றதுக்காக காத்திருக்கிறேன். உங்கள்படியே, உங்கள் கொள்கைப்படியே, உங்கள் ரூல் படியே நிற்கலாம். அவர் எத்தனை புறாவை விட்டு வந்திருந்தாரோ உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அருமையான அவரை எழுதுகிறோம். அக்கறை எடுத்து வந்திருந்தாருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிஜமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய 2 பிள்ளைங்க இன்றைக்கி வந்தது. டைரக்டர் வரும் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேறு ஒன்று கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா, நான் சித்தப்பா. அது மாதிரி அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர் உதயகுமார் அவர்கள். அவர் சின்ன வயசில் எனக்கு மாலை போட்டேன்னு சொன்னார். நிஜம்தான். அவங்க ஊரில் எல்லாம் போய் பாடினவங்க. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள். டாக்டரை பற்றி சொல்லணும்னா மனநல சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார். எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாவே என்னன்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம், நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ உதயகுமார் அவர்கள் என்று நினைத்து கொண்டு. ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேன், உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர் உதயகுமார் சரி, அது நம்ம செல்வமணியும் சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஒன்று உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதிக நேரம் பேச போதில்லை. சேர்றதுக்காக நாங்கள்லாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். அது பெரிய சந்தோஷம். ஹீரோயினையும் பார்த்தா ரொம்ப நல்ல படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ணனுடைய ஒரு அண்ணன் நேற்று சொன்னேன், அண்ணா நான் இன்னைக்கு எதுமா கேமரா அங்கேயா? ஓ, நீங்கள் வந்திருக்கீங்களா? அது கலெக்டாக பிடிச்சாலும் நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்கிறீங்க சார். கேமரா பார்த்து பேசுகிறேன் சார். இந்த கேமரா இல்லை? ஓகே. இதனால் சேர்ந்து கொள்வது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை. அது நிஜமான ஒன்று. இன்னைக்கு என்ன நாள்னு சொன்னால், இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறோம். ரிலீஸ் அன்னைக்கு தான் முகூர்த்த நாள். அன்றைக்கு அறிவிக்கப்படும், பின்னால் அறிவிக்கப்படும். இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இவங்க நடிக்கிறாங்க, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு அறிவிச்சாச்சு. படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேச்சை கேட்கத்தான். ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் பேசுவார் கட்டுப்பட்டு. அது ஏன்னோ அந்த மாதிரி என்ன இன்ட்ரோடக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க, கட்டாகுங்க அப்படின்றாங்க. அந்த கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களோ வாங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி. ஏன்னா அவரே போயிட்டு வரா அந்த நிகழ்ச்சிக்கு அவரும் சொல்றாரு நேற்று நைட்டு. ஆகையால் அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எப்போதும் அப்படி அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நினைப்பேன். அதுக்காக ஓகே. ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்கு. நான் அப்புறம் வரேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. மேடை புதிது, ஆட்கள் புதிது, சூழ்நிலை புதிது, இங்குள்ள கூட்டமும் புதிது. இதுதான் எனது முதல் முறையாக ஒரு திரைப்பட விழாவிற்காக நான் இங்கே வந்துள்ளேன்.
எனது இந்த நிகழ்ச்சியானது எனது ஆருயிர் நண்பனால் இங்கு வந்தேன். நண்பனால் இன்று மேடை ஏற்றப்பட்டேன். நண்பனால் இன்று மேடையில் உள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களிடையே நானும் ஒரு முக்கிய பிரமுகராக வைக்கப்பட்டுள்ளேன். எனது நண்பன் திரு அர்ஜுனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் டாக்டர் ஆனது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அவரோட ஸ்கூல்மேட்டாக நான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் வீட்டிலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வரது 15 கிலோமீட்டர் வரும். டெய்லி 15 கிலோமீட்டர் அப் டு 15 கிலோமீட்டர் டவுன். சைக்கிள் கிடையாது. நான் தான் அவர் கூட கூட்டிகிட்டு போவேன். நான் இன்றைக்கி ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன். அவர் இன்றைக்கி டாக்டராக இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படுவார். அதே போல் சின்ன கிராமத்தில், சேத்தூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர். ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே அவங்க வீட்டில் ஒரு ஏசி கிடையாது, ஒரு ஃப்ரிட்ஜு கிடையாது. அப்படி உள்ள ஒரு வீடை கட்டிக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு மிக உறுதுணையாக நான் ஆச்சரியப்படுவது அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன், பொண்ணு. தே ஆர் ஸ்டில் சப்போர்ட்டிங் ஹிம். அண்டு அவர் இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு அவங்க பெரிய காரணம் என்பதை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் இந்த மயிலாஞ்சி படத்திற்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவர் உழைச்சிருக்காருன்றது எனக்கு நல்லா தெரியும். அவருடைய முயற்சி, அவருடைய கலை தாகம், சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அவருக்கு அந்த சினிமா மேலே ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன். இத்தனைக்கு அவர் ஒரு சாமியார் மாதிரி தான் இருப்பார். நான் யோசிப்பேன், என்னடா சாமியார் மாதிரி இருக்கிறான், இவருக்கு சினிமாவுக்கு எப்படிலாம் ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தா சினிமாவிலேயே நிறைய சாமியார் இருக்கிறாங்க. ஒருத்தர் நமது வெங்கையமரன் சார் அவர்கள், அதே போல் அவரோட அண்ணன் திரு இளையராஜா சார் அவர்கள், ஜெயசுதாஸ் அவர்கள், அந்த மாதிரி நிறைய சாமியார்கள் சினிமாலேயே இருக்கிறாங்க. அதனால தான் என்னமோ அவருக்கும் இளையராஜாவுக்கு ரொம்ப பொருந்தி போய் அவரை இசையமைப்பாளராக சேர்ந்திருக்கிறாரு. இளையராஜாவை பற்றி நான் பல சமயங்களில் ஆச்சரியப்பட்டுள்ளேன். உண்மையிலே சொல்லப்போனால் எங்கள் காவல்துறையில் உங்களுக்கு தெரியும், 24/7 எப்பயுமே வேலை தான். ஃபோனை கூட நாங்கள் ஆஃப் பண்ண முடியாது, ஒரு லீவு போக முடியாது, ஒரு ஃபாரின் டூர் போக முடியாது, குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் பல திரைப்படங்களை பாதிக்கு அப்புறம் பார்த்துருக்கேன், பல திரைப்படங்களை இன்டர்வலோட எந்திரிச்சு ஓடி இருக்கிறேன். அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட், ஒரு பெரிய ஒரு டைவர்ஷன்ன்றது இந்த திரைத்துறை பாடல்கள் தான். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இளையராஜா பாடல்கள். ஏன்னா அவர்களோட பாடல்கள் இல்லாமல் எனது சிறு வயதும் சரி, இப்போது உள்ள இதுவும் சரி, என்னோட லைஃப்பில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பந்தத்தை இளையராஜா அவர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள். அதே போல் இங்கே வீட்டிற்கும் திரைத்துறை ஜாம்பவான்கள் திரு பேரரசு அவர்கள், திரு விஜய் அவர்கள், திரு ஆர்பி உதயகுமார் சார்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவருடைய படங்கள் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு காதல் படங்கள்னால அவர் மாதிரிலாம் எடுக்க முடியாது. உயிரை உனக்கான ஒரு படம் எடுத்திருந்தார், ரொம்ப அருமையாக எடுத்துருப்பார். அதெல்லாம் எனக்கு அது சின்ன கவுண்டர் படம். அதெல்லாம் அந்த முத்துமணி மாலை சாங்லாம் நான் 1000 தடவை கேட்டிருப்பேன். அதே போல் இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம விஜய் அவர்கள், திரு மிஷ்கின் அவர்கள்லாம் அவர் எப்படி போலீஸ் மாதிரியே யோசிக்கிறாரு அப்படிலாம் நான் யோசிச்சிருந்து, எனக்கு ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா மிஷ்கின் சாரை சிபிசிஐடியில் ஒரு தலைவராக நான் வந்துட்டு காவல்துறையில் ஏற்படுத்த அந்த அளவுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியம் வரும். இன்றைக்கும் ஒரு பிற மொழி கலக்காமல் ஒரு தமிழை பேசக்கூடிய ஒரே ஆள் நமது சீமான் அவர்கள். மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மாதிரி ஃப்ளூயண்ட்டாகவும் பேச முடியாது யாருமே. அது எந்த சமயத்துலனாலும் சரி, எந்த டிவி, எந்த சேனல், எந்த மைக்கு நீட்டினாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். உண்மையிலே தமிழை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு உணர்வோடு ஒரு ஒன்றிருக்கக்கூடிய உருவலாக அந்த மாதிரி பேச முடியும் என்று நான் பல சமயத்தில் ஆச்சரியப்பட்டுள்ளேன். அதே மாதிரி எங்ககிட்டே ஒரு ஆள் இருக்கார், திரு அர்ஜுன் அவர்கள். தமிழோடு வாழ்கிறவர் அவர். ஏன்னா தமிழில் வந்துட்டு அவர் அவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துருக்கிறாரு. இன்னைக்கு இந்த மயிலாஞ்சி படத்தை பார்த்துருக்குறோம். இந்த மயிலாஞ்சி படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இந்த பாடல்களையும் இந்த கதை அமைப்பையும் இந்த பாடலை படமாக்கி விதத்தையும் பார்க்கும்போது மிக அருமையாக வந்துள்ளது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, இங்கே உள்ள அனைவரும் பாராட்டிய ஒரு நபர், நான் மிகவும் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ஆட்சிப்பட்ட நபர் இந்த படத்தின் டைரக்டர் திரு அஜய் பாலா அவர்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்துட்டு எப்போ ஒரு பிரேக் த்ரூ வரும் அப்படின்றது தெரியாது. அவருக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்குது. அவர் இந்த படத்தின் மூலமாக மிகச்சிறந்த அளவிலே தமிழக மக்கள் மத்தியிலே இடம்பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சிங்கம்புலி அவர் வந்துட்டு நண்பர் அர்ஜுனனால் எனக்கு வந்துட்டு கிடைத்த நட்பு. அவரும் எங்கூட ஸ்கூலில் மட்டும்தான் படிக்கலை, மற்றபடி அவரும் நான் ரொம்ப க்ளோஸு. அதனால் அவர் வந்துட்டு பல திரைப்படங்களிலே நல்ல ஒரு ரோலில் எடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆல்சோ.
அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மயிலாஞ்சி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் இங்கே வீட்டிற்கும் அனைத்து பெரிய உள்ளங்களும் இந்த திரைப்படத்தை வாழ்த்தும் போது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே வந்துள்ள பத்திரிகை நண்பர்களும் மற்ற இங்கே வந்திருக்கிற அனைத்து முக்கிய விருந்தினர்களும் இந்த படத்தினை மிக சிறப்பான ஒரு தரமான படமாக மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நல்ல விழாவிலே எனக்கும் ஒரு வாய்ப்பினை அளித்து எனக்கும் ஒரு நல்ல ஒரு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் படம் மயிலாஞ்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். எனக்கு என்னது மயிலாஞ்சினா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. நேற்றே கூப்பிட்டாங்க. நைட்டு ஜெயஸ்தாஸுக்கு ஃபோன் பண்ணால் அமெரிக்கா இருந்தார். குருஜி இந்த மயிலாஞ்சினா என்னது? அதான் இந்த கையில் போட்டால் சிவப்பாமடா அதான் அப்படின்னாரு. அது என்னென்னா 10 வயசில் நாங்கள் அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் சேர்ந்து குமிழியில் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே மலையாள படம் ஒன்று பார்த்தோம். பெரியாரே பெரியாரே பருவத நிறையுடைய பனி நீரே குளிரும் கொண்டு குணுங்கி நடக்கும் மலையாளி பெண்ணானு நீ மயிலாடும் கொல்லில் பிறந்தோ பின்னே மயிலாஞ்சி காட்டில் வளர்ந்தோ. இந்த மயிலாஞ்சி மட்டும்தான் தெரியும். கேட்ட உடனே கையில் போடுற மருந்தாடினாரு. அதை சொல்லி அறிவியலிகளுக்கு அறிவு கொடுத்தறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை சொல்லிக்கணும். அது இல்லாமல் என்னுடைய பாடல் ஒழிக்காம இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓகே ஒரு நாளைக்கு இந்த கல்யாணத்து அன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் கட்சி நல்லா. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மேடையில் கூடியிருக்கிற மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பாகியராசனுடைய கடிதத்தை நான் படிக்க வந்திருக்கேன். அன்பு தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் மற்றும் அனைத்து படக்குழுவினருக்கும் வணக்கம். கண் மருத்துவரின் அப்பாயின்மெண்ட்டை தவிர்க்க இயலாத காரணத்தால் நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை, வருந்துகிறேன். மயிலாஞ்சி படத்தை ஆடியோ ரிலீஸ் வரை எடுத்து வந்து விழா எடுப்பதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரிலீஸ் ஆகி மக்களின் நன்மதிப்பை பெறவும் முன்கூட்டியே நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் முதல் படம் தரமான வெற்றியுடன் பயணம் தொடர இறையருள் உதவும். அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக எங்கள் சங்கத்தில் ஈசியில் இருக்கிற மிட்நைட் ஸ்டார் அண்ணன் சிங்கம்புலி அவர்களுக்கு நன்றி. விட எல்லாம் எப்போ பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் காத்து கிடக்குங்க. கமலா தேட்டர் நிர்வாகம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நான் பதிவு வேண்டிய விஷயம் ஒன்று எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒளிப்பேரர் செலியன் என் நண்பர்னா என் ஊர்க்கார் ஆட்டோசங்கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர். ஆரம்ப காலத்தில் நாங்கள் தென்றல்கின்ற கையெழுத்து பிரதி, அப்புறம் அடுத்தது யார், அப்புறம் நாடகம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதயகுலா சேரணும். ஊர் கிளம்பும் போது நண்பர் செலியனும் நண்பர் கவிஞர் ஐயப்ப மாதவன் 2 பேர் தான் என்னை ட்ரெயினில் ஏற்றி வழி அனுப்பி வச்சாங்க. அப்படி வந்தவன் தான் நான் இங்கே இந்த மேடையில் செலியனுக்கும் ஐயப்ப மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அஜயன் பாலா வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர். முதல்ல அவருக்காக வாழ்த்தத்தை நான் இங்கே வந்திருக்குது. சிங்கம்ல என்ன சொல்லும்போது பிரிச்சு சொல்லும்போது 5 ரூபா டாக்டரு, 10 ரூபா டாக்டரு, 5 ரூபா டாக்டர் சொன்னாப்புல. 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 10 ரூபா டாக்டர் சொல்லிடாது. 10 ரூபானாலும் இன்றைக்கி பிரச்சனை. 10 ரூபான்னு சொல்ல முடியாது இன்றைக்கி. அதனால் சிங்கம்ல நீங்கள் 10 ரூபான்னு சொல்லி அவர் மாட்டி விட்டுறாதீங்க, உங்களுக்கு கை விட்டுருவாங்க பார்த்து. மாதிரி இவர் ஐயன் படம் வந்து செலியனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு. நான் 10 ரூபா கொடுத்துருக்கலாம், அங்கேயும் பிரச்சனை தான். 11 ரூபா கொடுத்துருக்கலாம். செலியன் நானும் சேராததுக்குன்னா இவங்களுக்கு ஓகே. அஜயன் படவுக்கு ஒரு பாலங்கந்திர மாதிரி ஒரு ஆள் வேணும். பேரரசுக்கு செட் ஆகாது.
எஸ்பி முத்துராமன் எப்படி பாபு சார் மாதிரி ஆளுவோ எப்படி எஸ்பி முத்துராமனுக்கு நான் பேச தான் இருக்காங்க. அது மாதிரி நம்ம செட் ஆகாது. திருப்பி ஒன்று நீங்கள் மாதிரி இல்லை நான் மாறிக்கணும். சரி, அஜய் பாலா பற்றி சொல்லணும்னா சினிமாவில் 2 வகை தான் டைரக்டரில். ஒன்று படைப்பாளி, இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. இந்த மிஸ்கின் சார், வெற்றிமாறன் இவர்களாம் படிப்பாளி ப்ளஸ் படிப்பாளி. அந்த வகையில் தான் அஜய் பாலா அவர்களும் நிறைய இலக்கியங்கள் படிப்பவர், நிறைய கதைகள் படிப்பவர், நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு டேரக்ஷன் வந்திருக்கிறாரு. அது கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி. வணக்கம். சரி செய்கிற மருத்துவர். இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவை என்பதை மறந்து மிக அதிகமாக லாபம் குவிக்கிற ஒரு தொழிலாக மாறி இருப்பது ஒரு கொடுமை. அதை கடந்து எல்லோரும் குறிப்பிட்டது போல ராஜபாளையத்தில் அவர் பிறந்த ஊரிலேயே இருந்து தன் மண்ணின் மக்களுக்காக தன் கல்வி பயன்பட வேண்டும் என்று பணத்தை பெரிது பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தயாரிப்பாளர் அர்ஜுனன் அவர்கள். அவர் இந்த படத்தை தயாரிப்பது பெரிய மகிழ்ச்சி. அதிலும் என்னுடைய தம்பி அஜயன் பாலா. ஒரு மனிதர் சிலரை சந்தித்திருப்பார், சிலரை சந்தித்திருக்க மாட்டார். ஆனால் என் தம்பி அஜய் திரையுலகில் இருக்கிற எல்லா சிறந்த படைப்பாளர்களையும் எல்லா சிறந்த மனிதர்களையும் சந்தித்திருப்பான். கேரளா போன்ற மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். இங்கே வாசவ நாயர், டி தாமோதரன் போன்றவர்கள் அவர்கள் எழுத்தை படித்து அந்த கதையை வாங்கி கொண்டு பிறகுதான் இயக்குனர் கதாநாயகன் தேர்வு நடக்கும். இங்கே அப்படி இல்லை. அஜய் ஒரு சிறந்த எழுத்தாளன். அவருடைய எழுத்தை எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் நான் அவருடைய எழுத்தினுடைய ரசிகன், வாசிப்பாளன். பல சமயங்களில் எனக்கு நிறைய புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் குறைவாக இருக்கனால சுருக்கமாக எழுதிப்பான். மார்க்ஸ்னா சுருக்கம், லெனின்னா சுருக்கம், சேகுவரானா சுருக்கம், அண்ணல் அம்பேத்கர்னா சுருக்கமாக எழுதிப்பான். தொடராக ஆனந்தவுடன் எழுதி கொண்டு வந்தார். இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து அஜய் அந்த அம்பேத்கரை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிடு, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அது ஒரு 150-200 பக்கத்துக்குள்ள அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு மொத்த வாழ்க்கையும் தேடி படிக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர், இதுதான் மார்க்ஸ், இதுதான் லெனின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது என் தம்பி அஜயன் பாலாவுடைய எழுத்தை படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். எழுத்தென்றால் சும்மா படிக்கும்போது ஏண்டா அந்த புத்தகத்தை புரட்டணும்னு வைக்க வேண்டாம். நீங்கள் புரட்டினீங்கன்னா இறுதி அட்டை கீழே சாய்க்கிறவரை அவ்வளவு ஈர்ப்போடு படிக்கிற மாதிரி எழுதும். அவ்வளோ ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜயன் பாலா. அவன் படைப்பாளியாக வருவது. என் தம்பி வெற்றிமாறன்னா திரைக்கதை எல்லாரும் சிறப்பாக கதையை நல்லா சொல்வார்கள். அது கற்பனையில் சொல்லிடலாம், அதற்கு ஒன்றும் இல்லை. திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு. ஆனால் ஒரு எழுத்தாளங்கிறவனுடைய பணி மிகச்சிறப்பு. அதில் உங்களுக்கு தெரியும், இலக்கியம் போய் பேசலாம், புராணம் இதிகாசம் எல்லாம் போய் பேசலாம், வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும். அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாளி தான் என் தம்பி அஜயன் பாலா. தம்பி வெற்றிமாறன் அவர்கள் புதினங்களை, அதாவது நாவல், அதையெல்லாம் எடுத்து பதிவு செய்வார். படமாக கொண்டு வந்திருக்காரு. அப்பா பாலமேந்திரா எடுத்திருக்காங்க, அப்பா மகேந்திரன்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போதான் இந்த தலைமுறையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனாக வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதன்முறை. தம்பி அஜய் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். ஆனால் என்னென்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு. இங்கே குறிப்பிட்ட எல்லோரும் சொன்னது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை. தென்னை 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் இப்போல்லாம் 3 வருஷத்தில் பலன் தர தென்னைலாம் இருக்குது. ஆனால் அதனுடைய ஆயுள் ஒரு 8 வருஷம் 10 வருஷம்தான். ஆனால் பனை அப்படி அல்ல. இந்த தலைமுறையில் நாம் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது. நீ பனைமறை போல உறுதியாக நிற்கிற மரமாக, நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு. அதுவே பெரிய வரம் தான். அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் என்னுடைய தம்பி செலியன்,
அஜயை போல அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன், படைப்பாளி, ஓவியன். அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும், அவ்வளவு அழகாக கையெழுத்து இருக்கும். என் உடன் பிறந்தவன். நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்றுதான் சொல்லணும். இசை முறையாக பயின்றவர். என் தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர். எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல். சிலருக்கு தெரியும், இது கொஞ்சம் தெரியும், இது கொஞ்சம் தெரியுங்கிறது இல்லை, ஆழத் தெரியும், ஆய்ந்த அறிவு அறிந்தவர் என்பது ரொம்ப அறிவு. அதில் என் தம்பி செழியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன். அதாவது கலைஞனா முழுமையான கலைஞன். எந்த துறையை எடுத்தாலும் இசை வாசிப்பார், பாடுவார், கவிதை எழுதுவார், சிறுகதை எழுதுவார், கட்டுரை எழுதுவார், அழகாக ஒளிப்படம் எடுப்பார். இப்போது திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக மாறி இருக்கிறார். என் மண்ணை சார்ந்த ஒரே நிலத்தின் மண்ணின் மக்கள் நானும் என் தம்பி பேரரசு எல்லாரும். அப்போ அங்கிருந்து வந்து என் வீட்டில் தான் இருந்து நாங்கள் ஒரு ஒளிப்பதிவு மேதை பிசி ஸ்ரீராம்கிட்ட பணியாற்றி வந்தார். அப்போது என் தம்பி படம் எடுத்து கொண்டிருந்தேன். என் வீட்டிலிருந்து தான் அங்கே அவர்களுக்கு பயிற்சிக்கு போவார். அப்போ என்னுடைய அருமை சகோதரர் பாலு எனக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் வேறு படம் வந்தோன்னு போயிட்டார். பாதிக்கு மேலே என்னுடைய தம்பி செழியனை வச்சு தான் தம்பி படத்தை எடுத்து முடித்தேன். அது குறிப்பாக பாடல் காட்சி, உச்சக்கட்ட காட்சி எல்லாம் அவர் தான் செய்தார். அந்த படத்தில் காலதாமதம்ங்கிறதே அவர்கிட்ட இருக்காது. பதிவை நீங்கள் காட்சியை சொல்லி முடிக்கிறதா, நான் தயாராக இருக்கேன், வர சொல்லுங்க, எடுத்துடுவோன்னு எடுத்துப்பாப்ல. அது அப்படி ஒரு வேகமான ஒரு படைப்பாளி, சிறந்த கலைஞன். அவர் சிறந்த படைப்பாளி என்பதற்கு அவர் எடுத்து விருது பெற்ற டூலெட் படமே உங்களுக்கு சான்று. இன்னும் சிறந்த படைப்புகளை தர காத்திருக்கிற ஒரு படைப்பாளி என்னுடைய தம்பி. அவன் ஒரு மேதை, இவன் ஒரு மேதை. எப்படி ஆளுகள்லாம் சேர்ந்து இந்த படத்தை படத்தொகுப்பாளர் ஸ்ரீ பிரசாத் ஒரு மேதை, கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா ஒரு மேதை. சில மேதைகளினுடைய படைப்பாக இருக்குது. என்னுடைய தம்பி இருக்கான், சிங்கம் பிள்ளையாக நடிச்சிருக்காரு. என்னை வந்து எங்கள் ஐயா சொக்கலிங்கம் இருக்கிற இதய நோய் மருத்துவர், பெரிய நிபுணர், உங்களுக்கு தெரியும். அவர் ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே போய் 100 வயது வாழ்வது எப்படி என்று நிறைய பேரை அரங்கத்தில் உட்கார வச்சு பாசிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு, எங்கள் எல்லாருக்கும் 110 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் 100 வயசு வாழ்றதுக்கு தான் மருத்துவம் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு. எப்படின்னு கேட்டோன்னே, எப்படி உங்களால் இவ்வளோ உற்சாகமாக 110 வயசு வரைக்கும் வாழ முடியுதுன்னா, முதலில் எங்களுடைய மொழி, அவர் சொன்னது எங்களுடைய மொழி. அதுக்கப்புறம் எங்களுடைய இயற்கையை நேசித்து இயற்கையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வது 2. 3வது மன மகிழ்ச்சி. அப்படின்னு என்னை சந்திக்கும் போதெல்லாம், நீ உன்னுடைய 100வது வயதில் தான் என்னிடத்தில் மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துவார். அவர் என்னிடத்தில் ஒன்று சொன்னார், சிமான், உன்கிட்ட எல்லாருக்கும் உன்னுடைய பேச்சு கேட்டு தான் நானே உற்சாகம் அடைந்துக்கிறேன். உன்கிட்ட மொழி இருக்குது, என்கிட்ட மொழி இருக்குது, உன்கிட்ட இயற்கை இருக்குது, என்கிட்ட இருக்கு. ஆனால் நீ மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கணும், அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். அது சொன்னார், அந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமானா உனக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு உலகத்தில் வேணும். அது என் தம்பி சிங்கம்புலி மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும். அவன் இருந்தான்னா நீங்கள் எந்த நோயும் வராது உங்களுக்கு. அப்படி ஒரு ஆள். விண்ணூர்தி நிலையத்தில் மதுரையில் நான் தனியாக அவன்கிட்ட எப்பவும் சிக்கிறது இல்லை. நாங்கள் ஒரு கூட்டமாக தான் சிக்குவோம். அது குறிப்பாக நானே என் தம்பி பாலாவும் தான் சிக்குவோம். அன்றைக்கி தனியாக விண்ணூர்தி நிலையத்தில் மாட்டிட்டேன். எல்லாரும் தூர இருப்பாங்க, வருவாங்க, படம் எடுப்பாங்க, நான் இருப்பேன். இதை பேச ஆரம்பித்தா நான் கண்ணு கலங்கி கண்ணீர் கொட்டு சிரித்து ஊருள்ள எங்கே சாயிரம் அங்கே சாயிரம் மொத்த வினோத நிலைமை என்னையே பார்க்குது. யாரை என்னடா ஆச்சு, என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு. அவ்வளவு நகைச்சுவையாக பேசக்கூடியவன். அவனோடு அவன் அருகில் இருந்தாலே பசியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு கலைஞன் அவன். அவனெல்லாம் பங்கேற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. புதிதாக அறிமுகமாக இருக்கிற தம்பி ஸ்ரீராம், கார்த்திக், கிரிசா குரூப், அவங்க படம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக நடிப்பாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை படைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர்வி உதயகுமார், என் தம்பி ஏஎல் விஜய், நிறைய பேர் பெருமை மிக்க கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதில் என் தம்பி மீரா கதிரவன், அவனுக்கு ஒரு படம் எடுத்திருக்கான், வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது. இந்த நிலத்தை இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான். அது விரைவில் வர இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி தினகரன் அவர்கள், அவருடைய உடல் ஒழுங்கை போல அவர் பேச்சும் ஒரு அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது. ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா, அதனால் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும். இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது
என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள். ஏன்னால் இது என்னுடைய பேரன்பு. திரையுலகங்கிறது என்னுடைய பேரன்பு. இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு வம்பு, அதில் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வேலையை. இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கை அமரன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள். சில இது எங்கள் அப்பா வந்து நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும். இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் அவர். நீங்கள் வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்கில் யாரும் சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க. அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த பாட்டு போட்டியில் பாடுவாங்க. வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடினா நினச்சி பார்க்க முடியாது. அந்த நீலவான உடையில் அந்த பாட்டெல்லாம் அப்பா. அப்புறம் வாழ்வை மாயம் வந்து ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில் பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க. கிளைமாக்ஸ் சண்டை தானங்க எடுப்பீங்க, என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்கள். அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுகையில் படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவில் முடியும்னு காட்டியிருப்பாப்புல. அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான். எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு, அப்புறம் ரெண்டாவதுலேருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் பரபரப்பாகணும். அடுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி. ஐய அதோட கடன் அப்படி இருக்கும் படம். நீங்கள் வேணால் எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்கள். அப்போ யார் கங்கை அமரன்னு உங்களுக்கு தெரியும். பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. நீங்கள் இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு, இதெல்லாம் புலமைப்பெற்று எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேலே ஒரு அப்பா எழுதியிருப்பான். அதான் எங்கள் அப்பா கங்கை அமரன் அப்படியே எழுதிப்பாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க எங்கள் பெரிய ஒரு பேரை. ஆனால் எழுந்தது எங்கள் அப்பா தான். சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்கள் தந்தன தந்தன தாளம் வரும் புதுராகம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். அப்பெல்லாம் நாங்கள் படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதில் வரும் அப்படின்னா கேள்ற இந்த பாட்டை கேட்டால் வரும்டா. என்ன நீங்கள் இப்போ அப்போதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி இந்த மெல்லிசையும் எழுத முடியும், கவிதைத்தனமாகவும் எழுத முடியும். அந்த பகல் நிலவு படத்தில் பூ மாலையே இளந்தோல் சேரவ நீங்கள் இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம், ஒவ்வொருத்தராக பேசி வருவோம். அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அந்த எழுதுனதில் அவ்வளவு கவிதை தனம் இருக்கும். அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள். கரகாட்டக்காரன் கங்கை அமரனா கரகாட்டக்காரன் படம் என்னமோ நடிகர் நடித்து பார்த்தான், ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முதல்ல நாங்கள்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதான் நான் நினைக்கிறேன். அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை அமரன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த மோகனை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிறார்கள்ங்கிறதுனாலே, அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை. பூமி தன காலுக்கு கீழே மிதிப்படுறதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம பக்கத்திற்கீழே உட்கார்ந்துருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருவர் என்னுடைய அப்பா அது கங்கை அமரன் அவர்கள், அண்ணன் ஆர்வி உதயகுமார். அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் கிழக்கு வாசல், பொன்னுமணி, சின்ன கவுண்டரு, எஜமான் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான், திரையில் ஒரு கவிதை. அதில் வந்து பொன்னுமணியில் அன்பை சுமந்து சுமந்து மொத்த படத்தையும் அந்த ரெண்டு நிமிஷம் பாடலில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்பா இளையராஜாவும் அண்ணன் உதயகுமார் அவ்வளோ பெரிய படைப்பாளிகள். என் தம்பி பேரரசுலாம் வணிகத்தை குதிச்சு கொடுத்த ஒரு படைப்பாளி. எல்லாரும் எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க. இந்த விழாவிலே எனக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக இருக்கிற ஒரு பெரியது என்னுடைய தாய்
ரொம்ப நாளாக நானும் என்னுடைய கையிலும் எங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்குது. அம்மாவை காணோம்னு எந்த பயில்கிட்ட கேட்டாலும் அம்மா எங்கே இருக்காங்க இதெல்லாம் இந்த பயிலுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் சொல்லவே இல்லை. இன்றைக்கி எங்கள் அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியாளர்கள், குறிப்பாக அஜய்க்கு என்னுடைய அன்பும் நன்றியும். என்னுடைய தாய் அகிலா, என்னுடைய அப்பா பாலுமகேந்திராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளவு நாளும் புகழும். நானும் என் தலைவனும் தமிழீழ மண்ணில் பேசி கொண்டிருக்கும்போது திரைத்துறை பற்றிய பேச்சு வந்தது. அப்போ அந்த நேரத்தில் போர் சூழல் தான், போர் தான். ஆனாலும் அந்த தலைவன் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது, கலைஞர்களை போற்றுவது, விருந்து உபசரிப்பது, அதில் சின்ன குறையும் இல்லை. இப்போ நாங்கள் மரண வீட்டிலேயே வந்தாலும் காஃபி குடிப்போம், தேநீர் கொடுப்போம், குடிச்சு போகும்போது சாப்பிட்டு போவோம்னு தான் சொல்லுவோம். சாவுக்கு வந்தவனே சாப்பிட்டு போவோம்னு சொல்ல பரம்பரை நாங்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேசி வந்தபோது என்கிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க, ஏன் பாலுமகேந்திரா மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு 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 உரையாடல், ஒரு காட்சி, ஒரு பதிவு எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு படைப்பாளி. அவர் ரொம்ப பேசிட்டே இருந்தார். இப்போ பக்கத்தில் இருந்து எங்கள் அண்ணன் பொட்டம்மான் நீ கண்டுகதை, அது ஊர் பாசம், ஊர் பாசத்தில் புகழ்றாருதான் கண்டுகதைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு படைப்பாளி. எப்படியாவது அந்த நாட்டுக்கு தன்னை என் அப்பாவை கொண்டு போயிடணுன்ட்டு பெருமுயற்சி எடுத்தார். நான் எங்கள் அப்பாட்ட பேசினேன், எனக்கு கடவுள் சீட்டு இல்லையடான்னாரு. இந்த அம்மாவை எப்படிடா கூட்டிகிட்டு போகிறேன், நான் உன்னை படகால அனுப்பிடுறேன், அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன். இப்போ சொல்லலாம்ல, ஒன்றும் இல்லை, படகால அனுப்பிடுறேன். அம்மாவை என்னடா நான் செய்கிறது, நீ அம்மாவையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். நான் பத்திரமா வச்சுக்கிறேன், அவரை மட்டும் எனக்கு அனுப்பிடு அப்படின்னா பெருமுயற்சி எடுத்தேன், அது சரியாக வரல. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் அறிஞ்சுக்கிறணும். தமிழ் திரை உலகில், இந்த தென்னிந்திய திரை உலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்திங்கன்னா பரதன், மணிரத்னம், மகேந்திரன், இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்திங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பாலுமகேந்திரா தான். அவர்கிட்ட இருந்து தான் இவங்க எப்படி உரையாடல் எழுதுவது, எப்படி காட்சி வைப்பது, நகர்த்துவது, எந்த இடத்தில் எப்படி காட்சி நகர்ந்தது எதுவுமே தெரியாது. அதை அவ்வளவு அழகாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த எல்லா படைப்பாளிகளுக்கும் முதல் படத்தில் இல்லை, எல்லா படத்தையும் இசையமைச்சது எங்கள் அப்பா இளையராஜா தான். அப்படி ஒரு இங்கே விழாவின் நாயகரை பற்றி நம்ம சொல்லணும். நாங்கள் இங்கே எல்லாரும் பேசிட்டாங்க, நீங்கள் சிம்பனி செல்வன் கொடுத்துருக்கிறீங்க, அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை. அவர் தனியாக ஒன்றும் சிம்பனி இசைக்க வேண்டியதில்லை. அவருடைய ஒவ்வொரு பாடல்களினுடைய இசை கோர்ப்புமே மொத்தமாகவே சிம்பனி தான். உங்களுக்கு ஐயம் இருந்தால் தளபதி படத்தில் வரல, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாட்டை நீங்கள் வரிகள் எடுத்துக்கிட்டு அவர் இசை கோர்த்து அந்த இசையை தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போகிறது தனியாக கண்ணை மூடி கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் சிம்பனி. அதனால் அவர் செல்வன் இல்லை, நாங்கள் சொல்கிறோம் இசை ஞானியும் இல்லை, அவர் இசை இறைவன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் இறைவனா என்னென்னா, நீங்கள் ஒரு நகைச்சுவை படம் எடுத்து வருவீங்க, அதுக்கு ஒரு இசைப்பாளர், சிலது இந்த திருள் படம்பாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, அடிதடி படம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இசை. இதுக்கு இந்த படத்துக்கு இவர் தான் இசையமைச்சா சரியாக இருக்கும். இந்த படத்துக்கு நீங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் எடுக்கிற குவா படத்துக்கும் எடுப்பார், விடிஞ்சா கல்யாணத்துக்கு இசையமைப்பார், 100வது நாளுக்கு இசையமைப்பார், அதே மாதிரி கோபுரங்கள் சாய்வுதலுக்கு இசையமைப்பார். ரெண்டு எல்லாம் ஒரே இசையமைப்பாளர்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன் இறைவன்ட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அது நல்ல வந்தாலும் வாழ்த்துவார், கெட்ட வந்தாலும் வாழ்த்துவார், குழந்தைக்கும் வாழ்த்து, பெரியவங்களுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து, உயிரோடு இருக்கவனுக்கும் வாழ்த்து, செத்தவனுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து. அது ஒரு அதனால தான் அது இசை இறைவன். அது ஒன்றும் அதில் அதுக்கு கீழே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைய படம் பார்க்க போகும்போது, அப்போ நான் வாழ வைப்பேன்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் பார்க்குறோம். அப்படியே எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும் போது மொத்த பேரும் கைதட்டினா, அன்னைக்கு தான் பார்த்தேன் கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விடுதுன்னா, அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவொலி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு. இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் அது விழுந்திருக்கு. இளையராஜான்னு பேர் போட்டால் கைதட்டான். அதான் எங்கள் அண்ணன் அரவிந்தகுமார் சொன்ன, அவர் பேரை போட்டால் வியாபாரம் ஆகிடும். எடுத்தவொடனே கதாநாயகன் பேரை தான் போடுவாங்க. ஆனால் இளையராஜாவின் இசையில்னு போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான். அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறைய இருக்குது, அதை நிறைய பேசியிருக்கேன், நேர குறைவாக இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா
என்னுடைய அன்பு தம்பி மு கலஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு படம். அந்த படம் வந்து கோயம்பேடு ரோகிணியில் திரையிட்டு இருந்தாங்க. நான் அப்போ கட்சிலாம் ஆரம்பிக்கலாம், அப்போ திரைத்துறையில் தான் இருக்கும். நாங்கள்லாம் போய் நண்பர்களோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஓடுது. அதில் அண்ணன் முரளி, எங்கள் அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க, தேவையானிலாம் நடிச்சிருந்தாங்க. ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்தது. அப்போ படம் போயிட்டு காட்சியெல்லாம் போயிட்டுருக்கு. அதில் முரளி அண்ணன் வந்து தேவையானியை திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதில் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை. அப்போ வண்டியில் கூட்டிகிட்டு வர மாதிரி வண்டியில் காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்லை, நடன அசைவுகள் இல்லை, ஒன்றும் இல்லை. வண்டி ஒரு வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகி பாட்டு பாடிட்டு வர்றாரு, அவ்வளோதான். அந்த பாட்டு வித அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதிலாலோலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச கொத்துதடி, தத்தல் அடிமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நிழல் தேடும் கிளி இங்கி நிஜம் காணுமா, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் தாலாட்டு, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று, தாலாட்டு தாவி வரும் தேனூற்று போம் பொழுது போகணும், எனக்கோ பொழப்ப பார்க்கணும், உன் பொழுது போகணும், எனக்கோ பொழப்ப பார்க்கணும், அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது. அது என்ன சொல்றாரு அந்த ராகத்துல, நெஞ்ச துவைக்கிற ராகம் இது, நெஞ்சத்துள் வைக்கிற ராகம் இது. அது நெஞ்ச துவைக்கவும் செய்யும், நெஞ்சுக்குள்ள வைக்கிற ராகம் இது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பாட்டு ஒண்ணுமில்ல, அது வண்டி இங்கிட்டும் போகுது, பாட்டை முடிச்சு நிறுத்தின உடனே மொத்த திரையரங்க இருந்துச்சு. இன்னும் ஒரு முறை போடுறா, ஒன்ஸ் முறை நான் பாருங்க, அன்னைக்குதான் இசையின் ஆக்கிரமிப்பு, இசையின் ஈர்ப்பு. ஏன்னா அவன் சொல்றான், இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான். எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குதுன்னா அது இசைதான். அந்த மருந்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான மருத்துவம் தான் எங்க அப்பா இளையராஜா. அது இந்த மனநல மருத்துவர் அவர் தயாரித்த படத்துல எல்லாத்திற்கும் குணநல மருத்துவராக இருக்கிற எங்க அப்பா இளையராஜா இசையமைச்சிருப்பது மிகப்பெரிய இது. சிறந்த படைப்பாளிகள். குறிப்பாக என் தம்பி செலியனின் ஒளிப்பதிவு, அது இன்னொரு தடவை பாலுமேந்திரா அப்பா போய் ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன். அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது. இசை அது சொல்ல வேண்டியதில்லை, பாடல்களை நல்லா எங்கள் அப்பா இசையமைப்பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய பங்களிப்பு இன்னும் அஜயன் பாலாவுடைய மகன் படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அப்படிப்பட்ட மேதைகளெல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய மனநிறைவு தருது, நம்பிக்கை தருது. படம் மிகச்சிறந்த வெற்றியடையும். என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இங்கே பங்கேற்றிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், பங்கேற்று பேசி சென்ற என்னுடைய தம்பி மிஸ்கின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், இந்த படத்திலே பங்கேற்று உழைத்த பெயர் சொல்லப்படாத என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும், குறிப்பாக மக்கள் தொடர்பாளர் ஆர்வீர் இளவல் நிகில் முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும், தம்பி முனிஷ்காந்த் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த என் உயிருக்கு மேலான என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பொறுத்து கொண்டு திரையரங்கில் அனுமதி தந்த கமலா திரையரங்க உரிமையாளர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றி, வணக்கம். இருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் a lot. நான் நிறைய பேசல, பட் தேங்க்யூ அஜயன் சார் எனக்கு இந்த படம் கொடுக்கறதுக்காக. செழியன் சாரோட ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு நடிக்க கிடைச்சத இந்த வாய்ப்பை எனக்கு ரொம்ப லைக் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது என்னோட 2வது படம். இதுக்கு முன்னாடி கிளாப் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஒரு 400 மீட்டர் அத்லீட் கொடுத்த ஒரு மியூசிக்கும், இதில் ஒரு ரொமான்டிக் மியூசிக்லும் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் சாரோட மியூசிக்.
and even thank you Sriram. He's been a wonderful co-actor. So thanks a lot. எல்லா ADsக்கும் production teamக்கும் எல்லாருக்கும் நன்றி. Thank you. பிரசன்ட் மீடியா நிறுவனங்கள் நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கீங்க. இந்த படத்தையும் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கணும்னு நம்புகிறோம். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் நெருக்கடி கடைசி நேரத்தில் இருக்கு. வந்திருந்து இவ்வளோ நேரம் படம் பிடித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனதே மனமார்ந்த நன்றி. மட்டுமல்லாமல் இந்த மேடையில் வந்து வாழ்த்திய அனைத்து மிக முக்கிய பிரபர்களுக்கும், இங்கு வந்து பார்வையாளராக வந்திருக்கும் எனது நண்பர்கள், ஆராய்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வந்திருந்த எனது குடும்பத்தார்கள், எனது மனைவி சுதாமேரி மற்றும் அவருடைய உறவினர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மயிலாஞ்சி திரையிடலில் மயிலாஞ்சி வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி.